कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யன் நிகதம் தமஹ யாயா விருத்திர்மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனந்தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. சிறியப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதிலும் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் அனைவருக்கும் எம்பெருமான் ஒரே விதமான மயர்வர மதிநலம், அதாவது அவர்களுடைய அஞ்ஞானமெல்லாம் போய் நல்ல ஞானமும் பக்தியும் தலையெடுக்கும்படியாக எம்பெருமான் அருள் புரிந்தான். அதுதான் மயர்வர மதிநலம் என்று சொல்லப்படுகிறது. ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமான் ஒரே மாதிரியான மயர்வர மதிநலத்தை தான் அருளினான் என்று கொள்ள வேணும். ஆனால் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் அது ஒவ்வொரு விதமாக பலித்து ஒவ்வொரு விதமான அனுபவத்தை உண்டாக்கித்து என்று பார்க்கிறோம். அதைத்தான் பெரியவாச்சான் பிள்ளை திருநந்தாண்டகத்தினுடைய பிரவேசத்திலே காட்டுகிற பொழுது ஒவ்வொரு ஆழ்வார் ஒவ்வொரு விஷயத்திலே ஊன்றியிருப்பர் என்று காட்டுகிறார். முதலாழ்வார்கள் திருமழிசை பிரான், அதாவது முதலாழ்வார்கள் எல்லாம் அதாவது பரத்வத்திலே ஊன்றியிருப்பார்கள். திருமழிசை பிரான் அந்தராத்மத்திலே ஊன்றியிருப்பர். நம்மாழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார் ஆகியோர் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்றியிருப்பார்கள். குலசேகர பெருமாள் அவர் ராமாவதாரத்திலே ஊன்றியிருப்பர் என்று இப்படி காட்டிக்கொண்டு வருகிற பொழுது திருமங்கை ஆழ்வாரை சொல்லுகிற பொழுது இவர் அர்ச்சாவதாரத்திலே ஊன்றியிருப்பர் என்று காட்டினார். திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்திலேயே ஈடுபட்டவர் என்பதற்கு பலவித காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, முதல்ல அதிகமான திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்கிறது. அது மட்டும் அல்ல, இன்னும் அவருடைய அனுபவங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்ப்போமானால் இந்த அர்ச்சாவதாரத்தைத்தான் இவர் மிக உயர்ந்த விஷயமாக அனுபவிக்கிறாரே தவிர மற்றொன்றை அல்ல. தம்மை ஒரு நாயகியாக பாவித்துக் கொண்டு அனுகாரம் செய்கிற பொழுது கூட அவர் நம்மாழ்வார் அனுகாரம் செய்கிற பொழுது விபவாவதாரமான கண்ணனை மிக மிக அதிகமாக அவர் அனுகாரம் செய்தார். ஆனால் இவர் அனுகாரம் செய்தது ஒரே ஒரு பாசுரம் தான் திருமங்கை ஆழ்வார். ஆனால் அதிலேயும் கூட
வடவரனின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாமென்று பேசினாள் என்று திருவேங்கடமலையிலே நின்றவனும் நான் தான், இப்பொழுது திருக்கண்ணபுரத்திலே எழுந்தொழியிருப்பவனும் நான் தான் என்று தம்மை அனுகரித்துக் கொள்ளுகிற பொழுது கூட அர்ச்சாவதாரமாகத்தான் அனுகரித்தார் ஆழ்வார். அந்த இடத்திலே வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது பெரியவாச்சான் பிள்ளை அர்ச்சாவதார அனுபவத்தால் வரும் ஆனந்தமொழிய மற்ற எல்லாவற்றையும் இவர் நாய்க்கடவென்றே கொள்ளிருப்பார் என்று அவ்வளவு ஒரு அதிகமான விஷயத்தை, அதாவது பங்கியை சாதிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. மற்ற விஷயங்களெல்லாம் நாய்க்கட என்று நினைத்திருப்பார் அர்ச்சாவதார அனுபவத்தை தவிர என்று அப்படி திருமங்கை ஆழ்வாருடைய அர்ச்சாவதார அனுபவத்தை தெரிவிக்கிறார். இதுபோல இன்னும் பல விஷயங்கள் உண்டு. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னா, மிக அதிகமான திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதாவது நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் மொத்தம் 108 என்று ஒரு கணக்கு அது நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். முக்கியமாக அது பிள்ளை பெருமாளையங்கார் அருளி செய்த 108 திருப்பதி அந்தாதி, அதிலே தான் இது ஸ்பஷ்டமாக காட்டப்படுகிறது. அதற்கு முன்னாலே வேறு எந்த கிரந்தத்திலே அப்படி 108 என்கிற எண்ணிக்கை காட்டப்பட்டது என்பது ஸ்பஷ்டமாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட அந்த 108 திவ்யதேசங்களுக்குள்ளே திருமங்கை ஆழ்வார் 86 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அதிலும் மற்ற ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணாமல் திருமங்கை ஆழ்வார் மட்டும் மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசங்கள், ஓர் ஆழ்வார் மட்டும் மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசங்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தால் அதுவே 47 திவ்யதேசங்கள். 86 திவ்யதேசத்தில் கிட்டத்தட்ட 39 திவ்யதேசங்கள் மற்ற ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டவை. இவர் மட்டுமே மங்களாசாசனம் செய்தது என்னால் அதை காட்டிலும் அதிகமாக 47 திவ்யதேசங்கள். நமக்கு திருமங்கை ஆழ்வார் இல்லைன்னா மொத்தம் திவ்யதேசங்கள் 108 என்ற கணக்கே வந்திருக்காது. எத்தனை இருக்கலாம் கணக்கு பண்ணி பாருங்கள், 61 திவ்யதேசம் தான். ஏன்னா இவர் 47 தனியா பண்ணியிருக்காரோ இல்லையோ, அதை சேர்த்தாத்தானே 108 ஆகும். அப்படி அத்தனை திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். எம்பெருமான் இவருக்கு திருமந்திர உபதேசம் பண்ணினான். அந்த திருமந்திர உபதேசம் பண்ணினத்தை கொண்டாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று முதல் 10 பாசுரங்களிலே அந்த திருமந்திர வைபவத்தை ரொம்ப பறக்க வெளியிட்டார். அதற்கு பிறகு அந்த திருமந்திர பிரதிபாத்தியனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திவ்யதேசங்கள் தோறும் தாம் நேரே சென்று அந்த எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்து பாசுரங்களை அருளி செய்கிறார். அதனால்தான் தான் உகந்த ஊரெல்லாம் தன் தாழ் பாடி என்று தான் உகந்த ஊர் என்னென்ன உண்டோ அது அந்த திவ்யதேசங்கள் அத்தனைக்கும் இவர் தாமே நேரிலே சென்று அப்படி மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். முதல்ல திருமந்திரம் என்று சொன்ன உடனே அது அவதரித்த இடம் எதுன்னா பதரிகாசிரமத்திலே, வடநாட்டிலே தானே அது அவதரித்தது. பதரிகாசிரமத்திலே நரநாரணனாய் எம்பெருமானே நரனாயும் நாரணனாயும் அவதரித்து அந்த நாராயணனானத்தான் நரனுக்கு சொன்னான் என்று சொல்லுகிறபடியினாலே இந்த திருமந்திரம் அவதரித்தது வடதேசத்திலே. ஆயினாலே இவரும் என்ன பண்ணினார், திருமந்திரத்தினுடைய பெருமையை சொன்ன உடனே அது அவதரித்த திவ்ய தேசமான வடதேசத்திற்கு போக வேணும் அல்லவா. அதனால முதல்ல வடதேசத்தினுடைய கோடியிலிருந்து திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுல வடதேசத்திலே இந்த திருமந்திரம் அவதரித்தது பத்ரிகாசிரமத்திலே என்றாலும் கூட அந்த பத்ரிகாசிரமத்திற்கும் அப்பால ஒரு திவ்ய தேசம் இருந்திருக்கிறது. அது இப்பொழுது நமக்கு கிடைக்கவில்லை. அதற்குத்தான் திருப்பிரிதி என்று பெயர். அது திருப்பிரீத்தி என்று, பிரீத்தி என்று அந்த தமிழ் சம்ஸ்கிருதத்தில் இருந்த சொல்லத்தான் பிரிதி என்கிற சொல்லாலே ஆழ்வார் காட்டுகிறார் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். எம்பெருமான் மிகவும் விருப்பத்தோடு எழுந்தருளியிருந்த இடமாமது பிரீத்தி, அது திருப்பிரிதி என்று ஆகிவிட்டது. அந்த திருப்பிரிதி அது இமயமலைக்கு உள்ளே எங்கேயோ இருந்திருக்கிறது. அந்த திவ்யதேசம் இப்பொழுது நமக்கு எங்க இருக்கிறதுன்னு தெரியல, கிடைக்கவே இல்லை. அது அந்த திவ்யதேசத்துக்கு அடுத்தபடியாகத்தான் பத்ரிகாசிரமத்தை மங்களாசாசனம் பண்ணினார். பத்ரிகாசிரமத்திலிருந்து இப்படி கீழே இறங்கி வருகிறார். வருகிற பொழுது அவர் பல திவ்யதேசங்கள், என்னென்ன திவ்யதேசங்கள் அவருக்கு அனுபவத்திலே கிடைத்ததோ அந்த திவ்யதேசங்களை எல்லாம் வரிசையாக அப்படி மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகிறார். பத்ரிகாசிரமம், அதற்கு பிறகு சாலக்கிராமம், அதற்கு பிறகு நைமிஷாரண்யம், நைமிஷாரண்யத்திற்கு பிறகு அகோபலம் என்று இப்படி நாம் பார்க்கிறோம். திருவேங்கடம் என்று வடதேசங்கள்லாம் வரிசையா திருவேங்கடம் வரைக்கும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். திருப்பிரிதி தொடங்கி திருவேங்கடம் வரை வடநாட்டு திருப்பதிகள்.
அதற்கு பிறகு தொண்டை நாட்டு திருப்பதிகள் அவைகளிலே சிலவற்றை பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று அது திருவேங்கடமலைக்கு அடுத்தபடியாக திருவள்ளூர், திருவல்லிக்கேணி, திருநீர்மலை, அடுத்தபடியாக திருக்கடன்மல்லை, திருவிடவந்தை என்று இப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள், அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டபுஜம், பரமேஸ்வர விண்ணகரம், வைகுண்ட பெருமாள் சன்னிதி, இதெல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே வந்தார். இப்படி தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களிலே சில திவ்ய தேசங்களை அவர் தம்முடைய பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்தார். அதற்கு பிறகு நடுநாட்டு திருப்பதிகள் 2, அந்த 2 திருப்பதிகளையும் 2 பதிகங்களாலே, அதாவது திருக்கோவலூரை ஒரு பதிகத்தாலேயும் திருவைகுந்தபுரத்தை ஒரு பதிகத்தாலேயும் மங்களாசாசனம் செய்தார் திருமங்கை ஆழ்வார். அதாவது வரிசையா வடநாடு, தொண்டை நாடு, அடுத்தது நடுநாடு. நடுநாட்டுக்கு அடுத்தபடியாக அந்த திருக்கோவலூர், திருவகீந்திரபுரம், அதற்கு அடுத்தபடியாக நேர சோழ நாட்டு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி முதலிலே தில்லை திருச்சித்திரக்கூட்டம் என்கிற திவ்ய தேசத்தை 2 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்தார். இந்த தில்லை திருச்சித்திரக்கூட்டம் என்கிறது தற்காலத்திலே சிதம்பரம் என்று வழங்க பெறுகிறது. அங்கே கோவிந்தராஜனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அவனை மங்களாசாசனம் பண்ணினார். அதற்கு அடுத்தபடியாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு இன்னும் திருநாங்கூர் திருப்பதிகள் மங்களாசாசனம் பண்ணணும். அதுக்காக அங்கேருந்து தில்லை திருச்சித்திரக்கூடத்திலிருந்து புறப்பட்டு அவர் வருகிற பொழுது வழியிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் காழிச்சீராம விண்ணகரம் என்பது பெயர். அது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வழங்குகின்ற பெயர். அதற்கு இப்பொழுது பிரசித்தமாக வழங்குகிற பெயர் என்னன்னா சீர்காழி அப்படின்னு இப்ப சொல்லுவார்கள். அந்த இடத்துக்கு சீர்காழி என்றுதான் இப்பொழுது பெயர் வழங்குகிறது. ஆனால் ஆழ்வாருடைய திருவாக்கிலே அது காழிச்சீராம விண்ணகரம் என்ற ஒரு திருநாமத்தாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்கிறார். அந்த காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திவ்யதேச மங்களாசாசன பதிகம் பெரிய திருமொழி 3ஆம் பத்திலே அது 4ஆம் திருவாய்மொழிய 4ஆம் திருமொழியாக அது அமைந்துள்ளது. அந்த திருப்பதிகம்தான் இப்பொழுது நம்முடைய உபன்யாசத்திற்கு அனுபவத்திற்கு விஷயமாக போகிறது. இந்த திவ்யதேசத்துக்கு பண்ணின மங்களாசாசனம் அது குறித்து ஒரு அழகான ஒரு சரித்திரமும் சொல்லப்படுகிறது. பெரியோர்களாலே சொல்லப்படுகிறது. இந்த சரித்திரம் என்ன சரித்திரம் என்னால், திருமங்கை ஆழ்வார் வருகிறார் திவ்யதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு. அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் இவரை ரொம்ப கொண்டாடி சொல்லிக் கொண்டு வருகிறார்களாம். இவர் பரகாலர் வந்தார், பைந்தமிழ் பரகாலர் வந்தார், நாலுகவி பெருமாள் வந்தார் என்று இவருக்கு உண்டான அந்த கவிதா சாமர்த்தியம், அதாவது பாசுரங்களை எல்லாம் அருளி செய்வதிலே இவருக்கு இணை யாருமே கிடையாது. அதனால அவருடைய பெருமைகளை எல்லாம் விருதூதி கொண்டு வருகிற பொழுது அந்த காழிச்சீராம விண்ணகரம், அங்க அந்த இடத்திற்கு சீர்காழி என்று பெயர் சொன்னேன் அல்லவா, அங்கேதான் ஞானசம்பந்தர் என்கிற சைவ சமய குறவரவர். அவர் நாயன்மார்களிலே அவர் ஒருவர், அவரும் ஒரு நாயனார். அவர் ஞானசம்பந்தர் இருந்தாராம் அந்த இடத்துல. அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் என்ன பண்ணாலாம், இவருக்கு இந்த மாதிரி விருது சொல்றது தப்புன்னு சொல்லி ஆட்சேபிக்க தொடங்கி விட்டார்களாம். நீங்க இதெல்லாம் இவருக்கு இந்த விருதெல்லாம் சொல்லக்கூடாது, இவர் எங்க ஞானசம்பந்தர் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட விருது நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று அவர்களெல்லாம் ஆட்சேபிச்சாலும் உடனே ஞானசம்பந்தரும் அங்கே வந்து விட்டார். உடனே இவர் திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டான அந்த 4 கவி பெருமாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவிதைகளிலே 4 விதமான கவிதைகள் சொல்லப்படுகின்றன. அந்த கவிகள் 4 விதமாக சொல்லப்படுகிறது. அது என்ன 4 கவி என்னால், முதல்ல ஆசு கவி, சித்திரகவி, விஸ்தார கவி, மதுர கவி என்று 4 கவி சொல்லுவார்களாம். ஆசு கவி என்னால் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவி சொல்ல வேணும் என்று சொன்ன உடனே, ஆசு என்ன சீக்கிரமாக உடனே அதை பத்தி ஒரு கவிதையா சொல்லிடுறதுன்னா அவருக்கு ஆசு கவின்னு பேரு. ஆனா இந்த ஆசு கவியா சொல்றவாளுக்கெல்லாம் உடனே கவியா சொல்லிடுவாளே தவிர அது சொல்லப்படுகிற விஷயங்கள் அப்படி ஒன்றும் வசதியா இருக்கணும்னு அவசியம் இல்லையா அவளுக்கு. உடனே ஒரு கவி சொல்லணும் அவ்வளவுதானே, இலக்கண பழை இல்லாமல் அது எதுகை மோனை எல்லாம் சரியா இருக்கணும், சீர்தலை எல்லாம் சரியா இருக்கணும், ஒரு கவி சொல்லிவிடலாம். ஆனால் அப்படி அன்றிக்கே அப்படி ஆசுகவியாக சொல்லக்கூடிய வார்த்தை அது எப்படி இருக்கணும்னு கேட்டார், மதுர கவி ரொம்ப இனிமையாகவும் இருக்க வேண்டும். அடுத்தது
இனிமை இல்லாமல் பாட்டை சொல்லி என்ன பிரயோஜனம்? எங்க சுவாமி காஞ்சி பிரதிபாதிபேங்கர சுவாமி வேடிக்கையாக ஒரு உதாரணம் சொல்லுவார். கவி சொல்றதுன்னா எத்தவண்ணா கவி சொல்லலாமன்னா ஒருத்தர் சொன்னாராம், ஒரு குரல், நான் கூட குரல் சொல்றேன் பாருங்கள் அப்படின்ட்டு ஒருத்தர் குரல் சொன்னாராம். என்னன்னா, சிறப்புடன் பூனை இறப்பில் இருந்தால் புறப்பட மாட்டாது எலி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். அதாவது பூனை வந்து இறப்பில் இருந்தா, பரன் மேல இருந்ததுன்னா எலி வெளியில வராது. இவ்வளவுதான் இந்த கவியினுடைய அர்த்தம். இதுல எல்லாம் எதுகை நன்னா இருக்கு, மோனை நன்னா இருக்கு, தலை பிறழல்ல, எல்லாம் அழகா தான் இருக்குது. சிறப்புடன் பூனை இறப்பில் இருந்தால் புறப்பட மாட்டாது எலி. இதுல ஒரு குறை கிடையாது இந்த கவிக்கு. ஆனால் என்ன விஷயம் சொன்னார், இது ஏதாவது ரசிக்கும்படியான விஷயம் இருக்கும். பூனை இருந்தா எலி வராதுன்றதுக்கு கவிதையா வேணும்? சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். அதனால கவி சொன்னா போறாது, இந்த கவி கேட்கறதுக்கு இனிமையாக அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது மனதை கவரும்படியான விஷயங்கள் இருக்கணும். அதற்குத்தான் மதுர கவின்னு பேர். அதுக்கு அப்படி மதுர கவியா இருந்தாலும் ஏதோ ஒரு பாட்டு 2 பாட்டு சொல்லிடுவா, அதுக்கு மேல அவளுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் விஸ்தார கவி மூன்றாவது, நல்ல விஸ்தாரமாக சொல்லணும். எத்தனை பாட்டு சொல்ல சொன்னாலும், 1000 பாட்டு சொல்ல சொன்னாலும் சொல்லணும். அதே போல நல்ல விஸ்தாரமான ஒரு என்ன சொல்றது, பெரிய விருத்தங்கள், அந்த விருத்தங்களிலே கவி பண்ணணும். பாட்டிலேயே நம்ம பார்க்கிறோம், சின்ன பாட்டு நம்மாழ்வாரே இப்ப கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் என மிகச் சிறிய பாட்டையும் அருளி செய்திருக்கிறார். அதே சமயத்தில் அவரே பெரிய பாட்டு, வார்கடா வருவி யானமாமலையின் மறுப்பனை குவடு துருட்டி ஊர்கொள் தின்பாகன் உயிர் ஜெகத்து என நம்மாழ்வார் பெரிய பெரிய பாசனங்களையும் அருளி செய்திருக்கிறார். அப்போ விஸ்தாரமாக சொல்லுதல் என்கிறதுனால விளக்கமாக விரிவாக பேசுதல், அதற்கு விஸ்தார கவி என்று பெயர். இந்த 3 கூட ஒருத்தருக்கு இருந்துடலாம். 4வது ஒன்று சொல்றேன், அது என்னன்னா, அது சித்திரகவி என்று சொல்றேன். அது அமையிறது ரொம்ப 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 கஷ்டம். சித்திரகவி என்னால் என்ன தெரியுமோ, ஏதாவது ஒன்றை சித்திரமாக வரைந்து கொண்டு அந்த சித்திரத்துக்கு ஏற்ப கவியை சொல்ல வேண்டும். அது இப்போ அதை எடுத்து இதுல இங்க நம்முடைய அனுபவிக்க போகிற இந்த பிரபந்தத்திலேயே அதை காட்டுகிறேன். இந்த இன்னைக்கு நாம் பெரிய திருமொழி 3ஆம் 10 4ஆம் திருமொழியை அனுபவிக்க போறோம் அல்லவா, அங்கேயே காட்டுகிறேன். சித்திர கவி என்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான கவி. அது ஆசு கவி கூட பண்ணிவிடலாம், சித்திரகவி மதுர கவி பண்ணிவிடலாம், விஸ்தார கவி பண்ணிவிடலாம். சித்திரகவி என்னால் ஒரு சித்திரத்தை எழுதி அந்த சித்திரத்துக்குள்ளே அடங்கும்படியாக சொற்களை வைத்து ஒரு நூலை இயற்ற வேண்டும், கவிதையை செய்ய வேண்டும் என்னால் அது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த கவியிலேயும் வல்லவர் தான் திருமங்கையாழ்வார். அதனால தான் அவருக்கு விருது ஊதி வந்தவர்கள் என்ன சொன்னார்கள், 4 கவி பெருமாள் வந்தார் என்று அவரை சொன்ன உடனே, ஞானசம்பந்தரை விட பெரிய கவிஞர் உண்டான்னா அப்படின்னு ஞானசம்பந்தருடைய சிஷ்யர்கள் ஆட்சேபித்தார்கள். ஞானசம்பந்தரம் வந்தார். வந்த உடனே உமக்கு 4 கவியும் தெரியுமோ அப்படின்னு இவர் திருமங்கையாழ்வாரை பார்த்து கேட்கிறார். உடனே திருமங்கையாழ்வார் என்ன சொல்லியிருப்பார், ஏதோ எம்பெருமானுடைய கடாட்சத்தாலே அடியேனுக்கு அதெல்லாம் தெரியும்னு தான் நினைக்கிறேன், என்ன அவ்வளவுதான் சொல்லியிருப்பார். உடனே அவர் என்ன பண்ணினார், இவரை பரீட்சை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக ஒரு குரலாவது சொல்லுவீரோ அப்படின்னு கேட்டார். அதாவது இருக்கிற கவிகளுக்குள்ளேயே மிக சிறிய கவி எதுன்னு கேட்டா குரல் தான். தமிழ்ல குரல் என்னால், குரல் என்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம்னா குறுகியதுன்னு அர்த்தம். குரல்னாலே வாமனன்னு சொல்றாள், அதுக்கு தமிழ்ல குரல்னு சொல்றோம். இப்ப குரல்னாலே குறுகியதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும், திருக்குறள் என்று தமிழிலே ஒரு நூலே இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அந்த குரலில் என்ன விஷயம்னா, 4 வரி கூட வேண்டியதில்லை, 2 வரி போரும். அது இருந்தா ஒரு குரல். அது இருக்கிறதுக்குள்ள ரொம்ப சின்ன கவி, அது அதாவது சின்ன கவிதை, அவ்வளவுதான். அது இவரை ஏளனமாக இவர் என்ன பண்ணினார், ஒரு குரல் சொல்லுவீரோ அப்படின்னு ஞானசம்பந்தர் திருமங்கையாழ்வாரை பார்த்து கேட்டாராம். உடனே குரல் சொல்லுவீரான்னு என்ன அர்த்தம், ஒரு 2 வரி கவிதையாவது உமால சொல்ல முடியுமா, போய் 4 கவி பெருமாள்னு சொல்றாள், உமக்கு 2 கவியாவது 2 வரியாவது சொல்ல தெரியுமா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது போல ஒரு குரல் சொல்லுவீரோ அப்படின்னு கேட்டாராம் ஞானசம்பந்தர். உடனே என்ன பண்ணினார் திருமங்கையாழ்வார், ஒரு குரலா 2 நிலம் 3 அடி மண் வேண்டி உலகனைத்து மீறடியால் ஒடுக்கி ஒன்னும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர் என்று பெரிய பாட்டு. இது எண்சீர் கழி நெடில் அடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு பேர் இதுக்கு. அதாவது ஓரளவுக்கு சொல்லமானால் இருக்கிற பாசுரங்களுக்குள்ளேயே பெரிய பாசுரம் இதுதான் சொல்லணும். 8 சீர், ஒவ்வொரு வரிக்கும்
8 சீர் இருக்கும். அதான் ஆசிரியர் இன்னும் 64 சீரெல்லாம் இருக்கிற பாசுரங்கள் எல்லாம் உண்டு. இருந்தா கூட சாதாரணமாக கவிதையிலே மிகப்பெரிய பாசுரம் என்று சொல்லுகிற பொழுது எண்சீர் கழிநெடிலடின்னு ஒன்று சொல்லுவார். ஒரு வரியிலேயே 8 சீர் இருக்கணும். திருக்குறள் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னா அகர முதல எழுத்தெல்லாம்னா அதுல மொத்தம் 4 சீர் இருக்குது. ஆதி பகவன் முதற்றே உலகுன்னா அதுல 3 சீர் இருக்கு. மொத்தம் 4 3 7 சீர். ஒரே பாட்டிலேயே 7 சீர் முடிச்சு போடுது. ஆனா இந்த பாசுரத்துல எப்படின்னு கேட்டா, ஒரு குறளாயின்னு ஆரம்பித்த இந்த திருமொழியில மொத்தம் ஒரு வரிக்கு 8 சீர்னால் அப்போ 4 வரி 8 நாள் 32 சீர் ஆயிடுது. 7 சீர் எங்க 32 சீர் எங்க? அவர் கேட்டதுன்னா ஒரு 7 சீர் சொல்லுவீரான்னு கேட்கிறார். 7 சொல்லுவீரானா? 7 32 சொல்றேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்தை அருளி செய்தாராம் திருமங்கை ஆழ்வார். இப்படி அவர் தம்முடைய அந்த திறமையை காட்டுவதற்காக ஞானசம்பந்தரிடத்தில், அதுவும் அதே சமயத்தில் அந்த திவ்ய அங்க இது நடந்த இடம் எதுன்னு கேட்டான். அந்த சீர்காழி என்று இப்பொழுது வழங்கப்பெறுகிறதாய் காழிச்சீராம விண்ணகரம் என்று சொல்லப்படுகிறதான அந்த திருத்தலம் திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் எந்த திருக்கோலத்தில் எழுந்தருள் இருக்கிறான்? உலகளந்த திருக்கோலத்தில் எழுந்தருள் இருக்கிறான். உலகளந்த திருக்கோலம் எம்பெருமான் உலகளந்த திருக்கோலத்தில் எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசங்கள் ரொம்ப குறைவுதான் சொல்லணும். தொண்டை நாட்டிலே வந்தோமானால் உலகளந்த பெருமாள் சந்நிதி என்றே ஒரு திருக்கோயில் இருக்கிறது. அங்கே உலகளந்த திருக்கோலத்தில் எழுந்தருள் இருக்கிறார். அதே போல நடுநாட்டு திருப்பதிகளிலே வந்தோமானால் திருக்கோவலூர் என்கிற திவிதேசத்திலே உலகளந்த திருக்கோலத்திலே எழுந்தருள் இருக்கிறார். இப்ப சோழ நாட்டு திவிதேசத்திலே இந்த திவிதேசம் காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திவிதேசத்திலே உலகளந்த திருக்கோலத்திலே எழுந்தருள் இருக்கிறார். இதை தவிர இன்னும் உலகளந்த திருக்கோலத்தில் வேற ஏதாவது திவ்யதேசத்தில் பிரதான எம்பெருமானாக எழுந்தருள் இருக்கிறானா என்பது அடியனுக்கு நினைவில்லை. 3 திவ்யதேசம் தான் என்று நினைக்கிறேன். இங்க இந்த சோழ நாட்டு திவ்யதேசத்தில் இப்போது 2வது திவ்யதேசம் தான். முதல் திவ்யதேசம் திருச்சித்திரக்கூட்டம் என்கிற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்து விட்டார். 2வதாக இந்த காழிச்சீராம விண்ணகரத்தில் உலகளந்த திருக்கோலத்தில் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானா அவனை மங்களாசாசனம் செய்யணும். அதற்காகத்தான் இந்த பதிகத்தை அருளி செய்கிறார். அப்படி அருளி செய்கிற பொழுது எப்படி அருளி செய்தார்னால், அவர் ஞானசம்பந்த மூர்த்தி அவர் என்ன கேட்டார்? ஒரு குறள் சொல்லும் என்று சொன்னார். உடனே ஒரு குறள் என்றே ஆரம்பித்து எண்சீர் கழிநடி அவர் கேட்டது 7 சீர் தான் கேட்டார். இவர் என்ன சொன்னார்னா 32 சீர் இவர் சொல்லிவிட்டார். ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதிகத்தை இவர் அருளி செய்தார். இத்தால இவருடைய நாலுகவி பெருமாள் என்கிற அந்த பெயர் உறுதியாகிறது இவருடைய சாதனையினால். என்ன விஷயம் என்னால், அவர் ஒரு குறள் சொல்லுவீரான்னு கேட்ட உடனே ஒரு குறளாய் என்று ஆரம்பித்தார் அல்லவா, அதனால அது ஆசுகவியாகி விட்டது. ஆசுகவி என்ன சொல்லுன்னு உடனே சொல்லணும். அதுவும் சில சமயம் ஆசுகவிக்கெல்லாம் பரீட்சை வைக்கிற பொழுது என்ன பண்ணுவா தெரியுமோ, ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு இந்த சொல் வரக்கூடியதாக இந்த பொருள் வரக்கூடியதாக ஒரு கவிதை சொல்லணும்னு கேட்பா. பெருமாள் ஒரு கவி சொல்லுன்னு கேட்க மாட்டா, இந்த பொருள் வருவதாக ஒரு கவி சொல்லு அப்படின்னு. எங்கேயோ கூட நான் கூட சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் போய் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்துட்டார். ஒன்று சாதாரண தலைப்பு, இட்லிக்கு உண்டோ இணை. சாப்பிடுற வஸ்து இட்லி இருக்க, இட்லிக்கு உண்டோ இணைன்றது ஒரு கவி, இது அதுக்கு ஒரு கவி சொல்லுன்னு வரும். உடனே உட்காந்து அவா கஷ்டப்பட்டு யோஜனை பண்ணி அந்த இட்லிக்கு என்ன பெருமை சொல்லலாம்னு சொல்லி இப்படி இது வீண் வேலை, அது விஷயம் வேற. ஆனா எதுக்கு சொல்ல வரேன்னா எதை வேணா கேட்பான்றதுக்காக சொன்னேன். ஆனால் இவர் ஞானசம்பந்தர் ஒரு குறள்னு கேட்ட உடனே ஒரு குறளாய் ஆரம்பித்தபடினாலே இந்த திருமொழியை ஒரு ஆசு கவி உடனே சொன்னது. சொல்லுன்னு சொன்ன உடனே அப்படியே சொன்னதுனால இது ஆசு கவியாகிவிட்டது. அதற்கு மேலே இந்த பதிகத்தை நாம் பரிபூர்ணமாக அனுபவித்தோமானால் அது இது எண்சீர் கழிநடியிலே சொன்ன ஆசிரிய விருத்தமாக இருக்கிறபடினாலே இது விஸ்தார கவி. நல்ல விரிவாக பெரிய பாசுரங்களை கொண்டு அருளி செய்திருக்கிறார். அதனால இதுவே விஸ்தார கவி என்று சொல்லலாம். இதற்கு மேலே மதுர கவி என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப இனிமையான கவின்னு சொல்லணும். இந்த இனிமை என்கிறதுக்கு எப்படி தமிழ்ல ஒரு இலக்கியங்களிலே காட்டி இருக்கிறார்கள் என்றால், இந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் வர்ணிக்கிற பொழுதோ அதுல நல்ல ஒரு சாமர்த்தியத்தோடு அழகா வர்ணிக்கணும். அது நம்ம கண்ணால பார்க்கிறோம், ஏதோ ஒரு புஷ்பம் தெரியறது, இல்ல ஒரு வண்டு பறக்கிறது, இல்ல ஒரு கோக்கு பறக்கிறது, ஏதோ காரியம் பண்றதுன்னு இப்படி வெறும கண்முனால பார்த்தாலும் கூட
அதையெல்லாம் கூட அழகான கவிதையாக ஆக்கி அதுக்கெல்லாம் ஒரு காரணத்தை உருவகித்து இப்படியெல்லாம் சொல்ற இருக்கிறத அதற்குத்தான் மதுர கவின்னு பேர். ரொம்ப இயற்கை காட்சிகளை வர்ணிக்கணும், அதே சமயத்தில் அந்த இயற்கை காட்சிகளை ரொம்ப சாமர்த்தியமாக வர்ணிக்கணும். அதற்குத்தான் மதுர கவி, இனிமையான கவின்னு பேர். இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த திருப்ப பதிகத்தில் பார்த்தோமானால் முன்னடிகள் அத்தனையும் பெருமாளை வர்ணிக்கிறார். இந்த அதாவது இந்த ஒரு குரலாய் என்று தொடங்குகின்ற இந்த திருமொழியில முன்னடிகள் 4 பூர்த்தியா எம்பெருமானுடைய வைபவம் சொல்லப்படுகிறது. பின்னடிகள் 4, அதாவது முன்னடிகள் 2ன்னு வச்சுப்போம், 4ன்னு சொல்லிட்டேன், 2 வரி தான். எண்சீர் கழிநடியிலடி என்று சொல்லி இருக்கிறபடினாலே முன்னடிகள் 2, பின்னடிகள் 2. முன்னடிகள்ல பெருமானை பற்றியும் பின்னடிகளிலே அவன் எழுந்துள்ள இருக்கிற திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய வைபவங்கள், அந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் என்ன அழகா வர்ணிக்கிறார். நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இப்பொழுது முடிஞ்சவரை எல்லா பாசுரத்தையும் பார்ப்போம், இந்த 10 பாசுரத்தையும். அந்த பின்னடிகளில் அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த இயற்கை காட்சிகளை வர்ணிக்கிறார். ஆனால் அதில் ஒரு விசேஷம் அதை சொல்லுவா. சில சமயம் அத்தியுக்தி என்று உயர்வு நவிர்ச்சியா சொல்றது, ரொம்ப வசத்தியா சொல்லிவிடுறது. சில சமயம் தற்குறிப்பேற்ற அணி என்ன சாதாரணமாக கண்ணில் பார்ப்போம், அது என்ன இருக்குதோ அதை அப்படியே கொஞ்சம் காரணத்தோட விவரித்தார். 3வது என்னன்னா சுபாவோக்தின்னு சொல்லுவார், இயல்பு நவிர்ச்சி அணின்னு பேரு. இருக்கிறது இருக்கிறபடியே சொல்லணும், ஆனா அதுல ஒரு கவிதை நயம் இருக்கணும். அதுதான் இந்த பதிகத்தில் நிறைய பார்க்கிறோம். அதனால இது மதுர கவி என்று சொல்லலாம். அது பின்னால விவரிக்கிறது. அதுக்கு மேல சித்திர கவி என்று ஒன்று. இந்த சித்திர கவி என்கிறத தனியாக வேற ஒரு திவ்ய பிரபந்தமே அருளி செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அது திருவழுக்கூற்றிருக்கை என்கிற திவ்ய பிரபந்தம். அதுல பார்த்தோமானால் ஒரு தேர்னுடைய வடிவிலே அந்த கட்டங்களை எல்லாம் போட்டு, தேர்னா எப்படி இருக்கும், மேல 7 தட்டு இருக்கும், அதுக்கு மேல 6 தட்டு, அந்த தேர்னுடைய கோபுரம் மாதிரி இருக்கும் இல்லையோ, முதல்ல 7 தட்டு அடியில, அதுக்கு மேல 6 தட்டு, அதுக்கு மேல 5 தட்டு, அதுக்கு மேல 4, 3, 2, 1 என்ன இருக்கும். அப்ப அப்படி சொல்லிட்டு வரப்பொழுது முதல்ல 1, அப்புறம் 1, 2, 3, அப்புறம் 1, 2, 3, 4, 3, 2, 1 இப்படி எல்லாம் படம் போட்டு காட்டணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி சொற்களை இட்டு அந்த இடத்துல கவிதை இயத்தனம்னு சொல்லுவார். அந்த சித்திர கவிக்கும் ஓரளவுக்கு ஒரு கோடி காட்டுறா போல இந்த பதிகத்தினுடைய முதல் பாசுரத்திலேயே திருமங்கை ஆழ்வார் சித்திரகவியாகவும் அருள் செய்திருக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அந்த முதல் பாசுரத்தை முதல்ல அனுசந்தித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறேன். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்து மீறடியால் ஒடுக்கி ஒன்னொன் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவையாறு மிசைகளேழும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரே சேர்மின் நீரே. நம்ம எல்லாம் பார்த்து காழிச்சீராம விண்ணகருக்கு போய் சேருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காழிச்சீராம விண்ணகருக்கு போங்க, அங்க போய் எம்பெருமானு சேவிங்க. ஏன்னா எல்லா திவ்யதேசங்களும் நமக்கு உத்தேசம். இந்த இன்னொரு திவ்யதேசம் சொன்னா அவர் என்ன சொல்லுவார்னா அந்த திவ்யதேசத்துக்கு போய் சேருங்கள் சொல்லுவார். இங்க வரைச்சே இந்த திவ்யதேசம் சொல்றாரு. எந்த திவ்யதேசத்துக்கு சுவாமி போறது? எல்லா திவ்யதேசமும் நமக்கு உத்தேசம். அதனால தானே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது எத்தனை திவ்யதேசத்தை சேவிக்க முடியுமோ அத்தனை திவ்யதேசத்தை சேவிச்சு விடணும் என்று நினைத்திருப்பார்கள். இந்த உலகத்தில் மொத்தம் நம்மால இப்பொழுது சேவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் 105 தான். 106வது திவ்யதேசம் திருப்பிரிதி. அது இப்ப எங்க இருக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. சில பேர் அது ஜோஷி மட்டம் தான் திருப்பிரிதின்னு சொல்றா. அது கிடையாது, அதுக்கு ஜோஷி மட்டம் திருப்பிரிதி அல்ல என்கிறதை மகான்கள் காஞ்சி பிரதிவாதி வெங்கட சுவாமி, இன்னும் புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி போன்ற மகான்கள் எல்லாம் அது உறுதிப்பட எழுதியிருக்கிறார்கள். என்ன காரணம்? இமயத்தொழில்னு சொல்றபடினாலே இது ஜோஷி மட்டம் என்கிறது அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது பத்ரிகாசிரமத்துக்கு முன்னால் இருக்கிறது ஜோஷி மட்டம். ஆனால் இந்த திருப்பிரிதி பத்ரிகாசிரமத்துக்கு அந்த புறத்தில் இருந்திருக்க வேண்டும். அதனால தான் முதல்ல திருப்பிரிதியை மங்களாசாசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமத்தை மங்களாசாசனம் பண்ணுகிறார். என பல காரணங்கள், அது இப்பொழுது நமக்கு விசாரம் வேண்டாம். அந்த திருப்பிரிதி என்கிற திவ்யதேசத்தை நம்மால சேவிக்க முடியாது. திருப்பார்கடல், பரமபதம், இது 2 திவ்யதேசங்களும் இந்த உடம்போடு நாம் போய் சேவிக்க முடியாது.
அதனால 3 திவ்யதேசங்கள் போயிடுது. அப்ப மீதி இருக்கிறது 105 தான். இந்த 105 சேவிக்கணும்னு எல்லாரும் நாம் ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்டு நிறைய பேர் ஆசைப்படுகிறோம். அடியன் கூட 105 திவ்யதேசத்தையும் சேவித்திருக்கிறேன். ஒரு தடவை இல்லை, பல தடவை சேவித்திருக்கிறேன் என்றே சொல்லலாம். அவ்வப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் திவ்யதேசங்களுக்கு போகிறோம், சேவித்து வருகிறோம். இப்போ எல்லா திவ்யதேசங்களையும் சென்று சேர்மீன்கள் என்று சொன்னது எல்லா திவ்யதேசங்களுக்குமே அது பொருந்துகிறது. அதனால இந்த இதுல காழிச்சீராம விண்ணகரே சேர்மின் நீரே என்று 10 பாசுரத்திலையும் அந்த 9 பாசுரத்திலையும் கடைசி வரி காழிச்சீராம விண்ணகரே சேர்மின் நீரே, காழிச்சீராம விண்ணகரை நீங்கள் சேருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காழிச்சீராம விண்ணகரத்துக்கு என்ன பெருமை என்னால் அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் உலகளந்த பெருமான் என்கிறதை முதல் பாசுரத்திலேயே காட்டி விடுகிறார். அந்த எம்பெருமான் யார் என்னால் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகையனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு குரலாய் இருநிலம் ஒரு குரலாய் என்னால் ஒப்பற்ற ஒரு வாமன ரூபம் கொண்டான் எம்பெருமான். அங்கே போய் என்ன பண்ணினான்? இருநிலம். இருநிலம் என்னால் விசாலமான நிலம். இந்த ஒரு பாசுரத்தில் மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன். எல்லா பாசுரத்தையும் எழுத்தா சொல்ல முடியாது. இந்த ஒரு பாசுரத்தை மட்டும் தெரிவிக்கிறேன். இருநிலம் என்றால் என்ன? இரு என்கிறது விசாலம் என்கிற அர்த்தத்தை குறிக்கும். இருநிலம். அதுல போய் மூவடி மண் வேண்டி அதுல எனக்கு 3 அடி வேணும்னு கேட்டான். அப்புறம் என்ன பண்ணினான் அப்படின்னா மகாபலியை பார்த்து என்ன பண்ணினான்? 3 அடி மண் வேண்டினான். 3 அடி மண் வேண்டி மகாபலி அதை கொடுத்த உடனே உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி, உலகனைத்தும் என்ன பண்ணினான்? ஈரடியால் ஒடுக்கி உலகனைத்தையும் தன்னுடைய 2 அடிக்கு விஷயமாக கொண்டு விட்டான். கழல் தளம் ஒன்றே நிலமுழுதாயித்து ஒரு கழல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடி கீழுலகங்களை எல்லாம் ஒரு திருவடியால் அளந்துட்டான், மற்றொரு திருவடியால மேலுலகங்களை அளந்து விட்டான். அப்புறம் 3வது அடிக்கு என்ன பண்றது? உடனே மகாபலியே பார்த்தான். ஒன்றும் தருகையனா, ஒன்றும் தருக. அப்பா 2 அடி ஆகி போச்சு, 3வது அடி கொடு, எங்கே வைக்கிறது நான் காலை, நீயே சொல்லு என்று எம்பெருமான் அந்த மகாபலியை பார்த்து ஒன்றும் தருக என்ற எனான என்ற அப்படின்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணினான் மகாபலி? என் தலைமையில வையின்னு சொன்னான். நான் வேடிக்கையா சொல்லுவேன், மகாபலி பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதியா இருந்தான். நான் 3 அடி மண் இந்த வாமனன் கேட்டான். கேட்ட உடனே மகாபலிக்கு என்ன தோணித்து? இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கானே, இவனுடைய காலால 3 அடி கலந்தா எவ்வளவு வரும்? அதனால மகாபலியே சொன்னான், அப்பா உன் கால் ரொம்ப சின்னதா இருக்கு, நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா, பிரம்மாண்டமான சரீரத்தை உடையவன் மகாபலி. அதனால மகாபலி என்ன சொல்றான்? என் காலால் அளந்து உனக்கு தரேன், நிறைய கிடைக்கும் உனக்கு அப்படின்னு. இவன் சொல்லிட்டான், அதெல்லாம் கூடாது, என்னுடைய பாதத்தால் யான் அளப்பமும் வடிமண் மன்னா தருகவென்னு வாய்திரப்பா மத்தவனும் என்னால் தரப்பட்டதென் நலுமே. சரி, என்னால் தரப்பட்டதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா என் காலால வச்சுட்டு அளந்துக்கிறேன் பிடிவாதம் பிடித்தான் வாமனன். ஏன்னா அப்பத்தானே இப்படியெல்லாம் அளக்க முடியும். எப்படி அளக்கிறது? கழுக்கிற பொழுது வாமனனா இருந்தான், அளக்கிற பொழுது திருவிக்கிரமன் ஆயிட்டான். அப்போ அவனுக்கு ஒரு திருவடிக்கே பூமியே போறலன்னா அதனால தான் இப்படி பண்ணி பார்த்தான் மகாபலி. ஒரு திருவடியை பூமி முழுக்க வியாபிச்சு கொடுத்து, ஐயோ பூமியெல்லாம் போயிடுத்தான் நமக்கு. மகாபலிக்கு கொஞ்சம் வருத்தம் தான், அவனுடைய ராஜ்யம் பறி போயிட்டு இருக்கோ இல்லையோ. அடுத்த நிமிஷம் கொஞ்சம் யோசனை பண்ணான், சரி போட்டா என்ன மேலுலகம் இருக்கு நமக்கு அப்படின்னு நினைச்சானா மகாபலி. உடனே அடுத்த திருவடி மேல போய் மேலுலகம் அத்தனையும் அளந்து போச்சு. எல்லாத்தையும் அளந்த உடனே இவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. பார்த்தான் மகாபலி, ஐயோ எல்லாம் போயிடுத்தேன், என்ன பண்றதுன்னு அவனே பாவம் பெரிய விசாரத்தில் இருக்கான், நமக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடுத்தேன் அப்படின்னு விசாரத்தில் இருக்கான். அப்ப என்ன பண்ணி நான் எம்பெருமான், அப்பா 3வது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டான். மகாபலி என்ன சொல்லியிருப்பான்? என் தலைமையில வை. சாதாரணமா சொல்ற வார்த்தை. எங்கேயான கோபம் வந்ததுன்னா ஏதோ ஒரு அவரே ரொம்ப பரபரப்புற உட்காந்து என்னமோ எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாத திண்டாடிட்டு இருக்கிற பொழுது யாரோ ஒருத்தர் வந்து, சுவாமி இந்த வஸ்துவை எங்க வைக்கிறது அப்படின்னா, என் தலைமையில வை அப்படின்னு நம்ம கோபிச்சுன்னு சொல்லுவோமே. ஒரு மகாபலியும் அப்படிதான் சொல்லிட்டானோ தெரியல, என் தலைமையில வையின்னா எம்பெருமான் தலைமையிலேயே வச்சுட்டான் திருவடி. அப்படித்தான் வச்சான். ஏன்னா ஒன்னும் தருகவனா மாவலியை அப்படின்னா ஒன்னும் தருக என்று அவனை கேட்டான். உடனே மாவலியை என்ன பண்ணினான்? அவன் தலைமையில திருவடியை வைத்து மாவலியை சிறையில் வைத்தான். மாவலியை சிறையில் வைத்தான். உண்மையினா அவரை கொண்டு போய் பாதாள லோகத்துல அவனை சிறையில் வைத்து விட்டான் என்றுதான் அங்கே சரித்திரம் சொல்லப்படுகிறது. ஆனால்
ரொம்ப அழகா ஆழ்வார்கள் எல்லாம் இந்த சரித்திரத்தை வேறு வேறு விதமாக அனுபவிக்கிற பொழுது மிக அழகாக சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கான்னா, சிறையில் வைத்தான்னா அவனை சிறையில் வைக்கல, அவனுக்கு இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்து விட்டார். அதைத்தான் அவர் பூதத்தாழ்வார் மிக அழகா ஒரு பாசுரத்தில் அருளி செய்வர். நிரங்கரியன் செய்ய நடுமலராள் மார்வன் அறம் பெரியன் அறம் பெரியன் ஆரதறிவார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? நிரங்கரியன் அப்படின்னா ரொம்ப குளிர்ந்த திருவுள்ளத்தை உடையவன். அவனுடைய திருமேனி மட்டும் இல்லை, அவனுடைய திருவுள்ளமும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், மேகம் போல. செய்ய நடுமலராள் மார்பன், அவன் குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு எது காரணம்? ஏன்னால் அவனுடைய திருமார்பிலேயே பிராட்டி இருந்து அவனை குளிர்ச்சியாவே ஆக்கிட்டு இருக்காளாம். அதனால பிராட்டியினுடைய சாநித்தியத்தால தான் அவனுக்கு நெஞ்சில கருணையே பெருக்கிறது. அது எப்படி இருக்கான? அறம் பெரியன். அறம் பெரியன் என்ன? கருணையே வடிவெடுத்தவன், தர்மமே வடிவெடுத்தவன். அவன் தர்மமே வடிவெடுத்தவனாய் இருப்பதற்கு காரணமே ஆறுனா அவனுடைய திருமார்பில் இருக்கிற பிராட்டி தான். அதனால தான் சொல்லுகிறார், செய்ய நடுமலராள் மார்பன் அறம் பெரியன். அவனுடைய தர்மத்தை யார் அறிவார்? யாருக்கு தெரியும்? அவன் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றான்றத உள்ளபடி உணர்ந்தவர்கள் ஒத்துருமே இல்லையே அப்படின்னு பூதத்தாழ்வார் முதல்ல சொன்னார். உடனே அடுத்தபடியா கேள்வி வந்தது, அப்படின்னா என்ன பண்ணிட்டான் அவன் தர்ம நெறியோட அப்படின்னு கேள்வி கேட்டா உடனே எடுத்து சொல்லுகிறார், மரம் புரிந்த வாழறக்கன் போல்வானை என்று மகாபலியை எடுக்கிறார். இந்த இடத்துல மரம் புரிந்த வாழறக்கன் என்னால் மரம் புரிந்த வாழறக்கன்றது ராவணனை சொல்றது, அந்த ராவணனை போல்வானைன்னு சொல்றது மகாபலியை. மரம் புரிந்த வாழறக்கன் போல்வானை, அந்த ராவணனை போலே பொல்லாதவன் இந்த மகாபலி. அவதாரத்தில் அது முன்ன பின்ன இருக்கட்டும், ராவணன்றவன் பிற்பாடு வந்தவன் தான், மகாபலி முற்பாடு இருந்தவன் தான். ஆனாலும் மகாபலி ராவணன் ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மகாபலி ரொம்ப நாள் இருக்கிறவன் ஆகினாலே, சிரஞ்சீவி ஆகினாலே அந்த கதையெல்லாம் இப்பொழுது நமக்கு வேண்டாம். அந்த ராவணனை போல இவனும் பொல்லாதவன் சொன்னார். ராவணன் எங்க இவன் எங்க? ராவணனை போல பொல்லாதவன் எப்படி சுவாமி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே தப்பு தான். என்ன? ரெண்டு பேரும் பண்ணிருந்தது ஒரே மாதிரியான பாபம். தன்னதல்லாத வஸ்துவை தன்னதாக அபிமானித்தல் என்கிறது ஒரு பாபம். அதை ராவணனும் பண்ணினான், மகாபலியும் பண்ணினான். ராவணன் என்ன பண்ணினான்? எம்பெருமானுடைய பத்தினியான பிராட்டியை தான் அபகரித்தான். அது ராவணன் பண்ணின தப்பு. இந்த உலகம் அனைத்தும் எம்பெருமானுடைய உடைமை, அதுல பூமியை என்னது என்று அபிமானித்தான் மகாபலி. அப்ப மகாபலிக்கு ராவணனுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் ஒரே தப்பத்தான் பண்ணினான். அதாவது பகவத் விபூதியை தங்களது என்று அபிமானித்தல் இருக்கிறதே, அதுதான் பெரிய பாபம். அந்த பாபத்தை ரெண்டு பேரும் பண்ணிட்டான், ராவணனும் பண்ணினான், இவனும் பண்ணினான். அதனால உண்மையா பார்த்தா ராவணன் எப்படிப்பட்ட அபராதியோ அப்படிப்பட்ட அபராதி தான் மகாபலியும். மரம் புரிந்த வாழறக்கன் போல்வானை. உண்மையில நியாயம் என்ன பண்ணிருக்கணும்? எப்படி ராவணனுடைய தலையை அறுத்தானோ அதுபோல மகாபலியினுடைய தலையை அறுத்திருக்கணும். ஆனா அறுக்கல்ல. ஏன் அறுக்கல்லன்னு கேட்டா, ராவணனுக்கு இல்லாத ஒரு நல்ல குணம் மகாபலி இடத்துல இருந்தது. என்ன இருந்ததுன்னா ஔதாரியம். யார் எது கேட்டாலும் அவர்களுக்கு கொடுத்து விடுதல், வாரி வழங்குதல் என்கிற ஒரு குணம் இருந்தது. இரண்டாவது, ராவணன் பிராட்டியை பிரித்தான். இவன் அந்த தப்ப பண்ணல. யார்? மகாபலி அந்த தப்ப பண்ணல. வாமனாவதாரத்தில் கூட பிராட்டி கூடவே தான் இருந்தாள்னு சொல்றார். தன்னுடைய மான் தோலால இப்படி மறைச்சிட்டு போனானா எம்பெருமான். என்ன அதெல்லாம் விதவிதமா ஆச்சாரியர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் எடுத்துட்டு போனா இன்னைக்கு ஒரு பாட்டு கூட ஆகாது. என்னன்னா அந்த மகாபலி அப்படிப்பட்டவனாய் இருந்தபடியினாலே, ஔதாரியம் என்கிற ஒரு குணத்தை உடையவனாய் இருந்தபடியினாலே ராவணனை தலையறுத்தது போல இவனை தலையறுக்காமல் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, மரம் புரிந்த வாழறக்கன் போல்வானை வானவர்கோன் தானத்து நீளிருக்கைக்கு உய்தான் நெறி என்று திரு பூதத்தாழ்வாருடைய பாசனம். என்ன? வானவர்கோன் தானத்து, இந்திரனுடைய லோகத்தை போலேயே இவனுக்கு இன்னொரு லோகம், பாத்தாள லோகத்தை ஏற்படுத்தி அந்த லோகத்துக்கு நீ அதிபதியாயிருன்னு அவன் அங்க வச்சுட்டான். அதுவும் நீளிருக்கைன்ற. நீளிருக்கைன்னு அர்த்தம் வெகு காலம், ரொம்ப நாள் அங்கேயே இருன்னு சொல்லிட்டான். நீண்ட காலம் நீ அங்கேயே இருந்தான். அதை வியாக்கியானம் பண்ணுகிறது நம்மள படியில ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இன்னொருத்தனுடைய ராஜ்யத்தை நீ பறித்து கொண்டாய் என்றும், உடனே இந்திரன் வந்து கண்ண கசக்கிண்டு இவன் முன்னால வந்து நின்று அந்த ராஜ்யத்தை மீட்டு போடுன்னு கேட்டான். இந்த அபவாதம் உனக்கு என்னத்துக்குப்பா? இந்திரனுடைய ராஜ்யத்தை விட வசந்த ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். இப்ப இந்திரனுடைய ராஜ்யத்தை கூட அவன் என்னோட பறி கொடுக்கிற நிலைமை ஏற்படுகிறது அல்லவா? இப்ப உனக்கு நான் கொடுக்க போற ராஜ்யத்தை
யாருக்குமே நீ பறி கொடுக்க வேண்டாம், நீள் இருக்கை நீயே இருந்து கொண்டு ஆளும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணினானா அந்த ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்து விட்டான். நீள் இருக்கைக்கு உய்த்தான். இந்திரனை போல கண்ணை பிசைய வேண்டாதபடி இவனுக்கு என்ன ஒரு தனியா ஒரு ராஜ்யத்தை பண்ணி அதிலேயே நீ நிரந்தரமாக இரு என்று சொல்லி அவனுக்கு கொடுத்து விட்டான் என்று இப்படியாக அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். அதான் ஒன்றும் தருகையனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன். சிறை என்னால் என்ன, உண்மையிலே சொல்ல போனால் தன்னுடைய அன்பாகிற சிறை என்று கூட சொல்லலாம். இன்னைக்கும் மகாபலி பாதாள லோகத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்றுதான் நமக்கு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பெரிய பாக்கியம் அவனுக்கு ஏற்படும்படியாக எம்பெருமான் சங்கல்பித்தான் என்று இப்படி பார்க்கிறோம். ஆக சிறையில் வைத்த தாடாளன், அவனை தாடாளன் என்று சொல்ற. இன்னைக்கும் அந்த காழிச்சீராம் விண்ணகத்தில் எழுந்தெடுக்கிற எம்பெருமானு எல்லாரும் தாடாளன்னு தான் சொல்லுவா. தாடாளன்றதுக்கு சாதாரணமா தமிழ்ல என்ன சொன்னா, தாடாளன்னா பெருமை பொருந்தியவன், முயற்சி உள்ளவன், நல்ல முயற்சி உள்ளவன் என்கிறவனை தாடாளன் என்று சொல்லுவது உண்டு. தமிழ்ல அப்படியே ஒரு சொல் உண்டு. அதை தவிர இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். என்னன்னா, தன்னுடைய திருவடிகளை ஆண்டு ஒரு காரியம் செய்தபடியினாலே அவனுக்கு தாடாளன், தாழ் ஆளன், அதுதான் தாடாளன் ஆகிறது. தாளை கொண்டு ஆண்டு காரியம் செய்தபடியினாலே தாளாளன் என்று இப்படியும் சில பேர் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெருமை மிக்க எம்பெருமான் இந்த திவ்யதேசத்தில் எழுந்தருளிருக்கிறான் என்று ஒரு குறள் சொல்லும். என்ன உடனே அந்த வாமனனாகிற ஒரு குறள் என்று அவர் கேட்டது குறள் என்னால் குறள் விருத்தத்தில், குறள் என்கிற அமைப்பில் இருக்கிற ஒரு செய்யுள் சொல்லணும் தான் அவர் கேட்கிறார் ஞான சம்பந்தர். ஆனா இவர் சொன்னது என்னன்னா, அந்த குறளாக வந்த எம்பெருமானுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார். ஒரு குறளாய் இருநிலம் மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்னும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன். இந்த இடத்துல ஒரு சின்ன அனுபவம். ஒரு ஆச்சாரிய இடத்துல சிஷ்யர் கேட்டார், சுவாமி என்னதான் இருந்தாலும் மகாபலி அவனை நல்ல தர்மம் செறிந்தவன், அது இதுன்னு இப்போவே நீர் தான் சொன்னீர், அவனை அழிக்கல எம்பெருமான், ஆனா கூட அவனை கீழே தள்ளிட்டானு இல்லையோ பாத்தாள லோகத்துல, அப்படி பண்ணலாமா அப்படின்னா என்ன பண்றது, ஒரு தப்பு அவனுக்கு இருக்கு, அந்த தப்புக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணினான்னா அவனுக்கு வச்சிருந்த இந்திரனுடைய ராஜ்யத்தை வேண்டான்னு சொல்லிட்டு வேற ராஜ்யத்தை கொடுத்துட்டான் அவனுக்கு. அது ஒரு இதுன்னு அர்த்தம். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு ஒரு தப்பு இருக்கு. என்னன்னா, இன்னொரு விஷயம், அங்கேயே சுக்கராச்சாரியர் வந்தார். அவர் என்ன பண்ணினார்னா, இவனுக்கு தானமே கொடுக்காதே, இது நீ இவனுக்கு வந்திருக்கிற இவன் வாமனன், உண்மையாக வாமனன் அன்று, இவன் வாமனன் அல்லன், இவனுக்கு தானம் கொடுத்தையானா என்ன ஆகும், உன்னுடைய ராஜ்யம் அத்தனையும் பறி போயிடும் அப்படின்னு உண்மையத்தான் சொன்னார் சுக்கராச்சாரியர். ஆனால் என்ன ஆயிடுத்து, கடைசியில் சுக்கரனுக்கு கண்ணு போயிடுது, உண்மையை சொன்னவருக்கு கண்ணு போயிடுது. அதுதான் கேட்கிறார் சிஷ்யர். என்ன சொல்றாரு, சுக்கராச்சாரியார் சொன்னது ஒன்றும் பொய் இல்லையே, இவனுக்கு தானம் கொடுத்தியானா உனக்கு ராஜ்யமே நிக்காதுன்னு தானே சொன்னார். கடைசியில் அப்படித்தானே ஆயிடுத்து. சொல்றான், மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன். பெரியாழ்வாருடைய பாசுரம். துரும்பால் கிளறினான், அவனுக்கு கண்ணு போயிடுது. சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். சுவாமி அவனுக்கு ஏன் கண்ணு போயிடுதுன்னு கேட்டார். உடனே சொன்னார், சுக்கராச்சாரியர் என்கிற ஒரு ஆச்சாரியர் தான், எல்லாம் அவருக்கு பெருமை உண்டு, ஆனா அவரிடத்துல ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு. என்ன தப்புன்னா, தானம் கொடுக்கறதுன்றது ரொம்ப உயர்ந்த காரியம். அந்த தானம் கொடுக்கிற உயர்ந்த காரியத்தை தடுக்கலாமோ, தடுத்தது ரொம்ப தப்பு. தானம் விலக்குகை என்கிறது சுக்கிரனுக்கு தோஷம், அதனால அவனுடைய கண்ணை பறித்தான் பெருமான் அப்படின்னு சொன்ன. உடனே சிஷ்யர் விடல, அடுத்த கேள்வி கேட்டார். சுவாமி வாஸ்தவம் தான், தானத்தை தடுக்கிறதே தப்புன்னு சொல்றீரே, அந்த தானத்தை கொடுத்தான் இல்லையோ மகாபலி, அவனுக்கு ராஜ்யம் பறி போயிட்டா இல்லையா, அப்ப தானம் கொடுத்தவனுக்கு ஏன் தண்டனை, தானத்தை தடுத்தவனுக்கு தண்டனை சொன்னி ஒத்துண்டுட்டேன், தானம் கொடுத்தவனுக்கு ஏன் தண்டனை அப்படின்னு கேட்டான். அவனுக்கும் ஒரு தோஷம் உண்டு. என்ன தோஷம் அப்படின்னா, குருவச்சனம் கேளாமைன்னு சொன்னான். தன்னுடைய குருவானவர் தப்பான விஷயத்தையே சொன்னா கூட அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். மகாபலி என்ன பண்ணா, நான் தானம் கொடுத்து தான் தீருவேன், நீர் சொன்னாலும் நான் நிறுத்த மாட்டேன்னு தானம் கொடுத்தான். குருவச்சனம் கேட்கல, அதனால அவனுக்கு கீழத்தே சம்பதாயுஷி என்று சொல்லப்பட்டபடி அவனுக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் நாசமாயிடுது என்று இப்படியெல்லாம் அந்த சரித்திரத்தில் எம்பெருமான் எத்தனை சாகச்சக்கியங்களை பண்ணி இருக்கிறான். அந்த சரித்திரத்தை முதல் பாசுரத்தில் மிக அற்புதமாக, ஒரு குறளாய் இருநிலம் மூவடிமண் வேண்டி உலகனைத்து மீரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகையனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர்.
அதுக்கு எங்க போகணும் நீங்கள் அப்படின்னா திருச்சித்திர காழிச்சிராம நகரம் அங்கதான் போகணும்னு சொன்னார். காழிச்சிராம என்ன சிறப்பு என்று கேட்டால் எப்படி பாருங்கள், தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேதங்கள், வேள்வி 5 பஞ்சமகா யஜ்ஞங்கள், அங்கங்கள அவையாரும் 6 அங்கங்கள், அதற்கு மேல இசைகள் 7 இசை எல்லாம் காழிச்சிராம நகரத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. எல்லாம் அங்க அவ்வளவு விசேஷம். என்ன அந்த விசேஷத்துக்கு ஒன்றும் குறவே கிடையாது. அங்க என்னென்ன இருக்கு, 4 வேதம், 4 வேதத்தை சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இருப்பவர்கள் எல்லாம் பஞ்சாகினியை ஆராதிக்கிறார்கள். அதுக்கு மேலே ஒரு 6 அங்கங்களிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல 7 இசைகளிலேயும் வல்லவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடியதான இசை தெருவில் மலி விழாவளமும் சிறக்கும். அந்த தெருவில் விழாவளமும் சிறக்கும் என்ன, எப்பவும் உற்சவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதாம். ஏன்னா இவர்களுக்கு வேதம் தெரியும், அங்கங்கள் தெரியும், இசை தெரியும்னா வேண்டிய உற்சவங்கள் நடத்திட்டு தானே இருப்பா. அதெல்லாம் அங்க விசேஷமா நடக்கிறது. அதனால அப்படிப்பட்ட காழிச்சிராம நகரத்துக்கு போய் சேருங்கள் என்று இந்த முதல் பாசுரத்தில் அருளி செய்தார் திருமங்கை ஆழ்வார்னு பார்க்கிறேன். இதுலயே ஒரு சித்திர கவியை நாம் பார்க்கலாம். என்னன்னா அந்த திருவள்ளுக்கூத்திற்கு ரதபந்தம்னு சொன்னேனே, அதுலயே என்ன பண்ணுவார்னா 7 தான் கடைசியா வச்சுட்டார். 1 2 3 4 5 6 7. இங்கேயும் பார்த்தீர்களானால் ஒரு குரலாய் என்று 1 சொன்னார், இருநிலம் என்று 2 சொன்னார், மூவடி மண் வேண்டி என்று சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 2 3 திருப்பி இந்த படத்தில் என்ன பண்ணணும் 2 1 சொல்லணும். அப்பதான் அது சரியா வரும். அப்ப என்ன பண்ணும், ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி ஒன்றும் தருகவனா மாவலியை, அதான் அந்த பாசுரத்துல அப்படி காட்டினார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியாலுடுக்கி 2 ஒன்றும் தருகவனா மாவலியை என்று 1 2 3 2 1 அப்படி ஒரு அர்த்தம் காட்டினார். அது மட்டும் இல்லை, அடுத்தபடி 1 2 3 சொன்னா அதுக்கு மேல 4 5 6 7 அது வரைக்கும் சொல்லணுமே. அதுக்கு அர்த்தம் என்ன பண்ணினார்னா இந்த 4 வேதங்கள் 5 இங்க இது அது அடுத்த பின்னடியில என்ன சொன்னார், தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்களவை 6 இசைகள் 7 என்று 4 5 6 7 என்று இப்படி எல்லாம் சொன்னாரே. இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் ஒரு சித்திரம் போல இருக்கும். அதனால இந்த பாசுரத்திலேயே சித்திரக்கவியையும் குறிப்பாலே கோடிட்டு காட்டி விட்டார் திருமங்கை ஆழ்வார் என்று பார்க்கலாம். இப்போ ஒரு குரல் சொல்லும் என்ன உடனே அவருக்கு ஒரு குரலாயின் ஆரம்பிச்சபடியினால ஆசுகவி, எண்சீர்கழி நடிரடி அதை பண்ணினபடியினாலே அது விஸ்தார கவி. அது இந்த 1 2 3 எண்ணிக்கையெல்லாம் வச்சு சொன்னபடியினாலே இது சித்திரக்கவி. அதுல இருக்கக்கூடிய பாசுரங்கள் ரொம்ப இனிமையா இருக்கிறபடியினாலே மதுர கவி. 4 கவியும் ஒரு பாசுரத்திலேயே. இந்த மதுர கவியை நாம் இன்னும் மற்ற பாசுரங்களில் எல்லாம் பார்க்கத்தான் போகிறோம். அடுத்த பாசுரத்திற்கு சொல்லுவோம். 2வது பாசுரம். இப்ப இந்த இடத்திலேயே பாருங்கள், ஞானசம்பந்தர் என்கிறவர் வந்தார். அவரோடு திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு விவாதம் ஏற்பட்டது. அதில் திருமங்கை ஆழ்வார் ஜெயித்தார்னு பார்க்கிறோம். அந்த ஞானசம்பந்தருடைய செருக்கை அங்கே அடக்கி விட்டார்கள். திருமங்கை ஆழ்வார் செருக்க அவருடைய கர்வத்தை அடக்கி விட்டார். நம்ம போல ஒருத்தருமே கிடையாது, எனக்குத்தான் நிறைய பாட தெரியும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்த ஞானசம்பந்தர் அவருடைய செருக்கை இவர் அடக்கி விட்டார் அல்லவா. அதை நன்றாக அவர் உணர வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் பிரம்மாவினுடைய செருக்கை அடக்கினான் என்று ஒரு சரித்திரத்தை எடுத்து சொல்றார். இது பாருங்கள் எவ்வளவு பொருத்தமா இருக்கு அப்படின்னா 2வது பாசுரத்துல எந்த ஆழ்வாரும் எங்கேயும் சொல்லாத ஒரு சரித்திரத்தை திருமங்கை ஆழ்வார் இந்த பதிகத்தினுடைய 2வது பாசுரத்தில் சொல்றார். நான்முகநாள் மிகைத்தருக்க இருக்கு வாய்மை நலமிகு சீர் உரோமசனால் நவித்தி நக்கன் உன்முகமாறு தலையோட்டூணொழித்த வெந்தை ஒளிமலர்ச்சே வடியணைவீர் உழுசேயோடச் சூன்முகமார் வளையளைவாய் உகுத்த முத்தை தொல்குருகு சினையன்ன சூழ்ந்தியங்க எங்கும் சேல்முகமார் கமலவயல் சேழ்வாய் காழிச்சீராம விண்ணகரே சேர்மினீரே. என்ன சொல்லுகிறார்னா 2வது பாசுரத்துல ஒரு சரித்திரம் சொல்றார். என்னன்னா ரோமசர் என்று ஒரு முனிவரா, அவருக்கு உடம்பெல்லாம் முடியா இருந்தது. அதாவது கரடி போல உடம்பெல்லாம் மயிரவருக்கு. அவருக்கு ரோமசர்னு பேர். அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு, என்ன ஆசை, ரொம்ப நாள் இருக்கணும் இந்த உலகத்தில், நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அதுக்காக எம்பெருமானை குறித்து தபஸ் எல்லாம் பண்ணினார். அது பிரம்மா என்ன சொன்னான்னா,
இருக்கிறதுலயே எனக்குத்தான் ஆயுசு அதிகம், என்னை விட யாரும் அதிகமா ஆயுசு இருக்கவே முடியாது அப்படின்னு பிரம்மா கொஞ்சம் செருக்கோடு இருந்தான். பிரம்மாவுடைய ஆயுள் காலம் எவ்வளவுன்றத அது ஒரு பெரிய கணக்கு போட்டு புராணங்கள்ல காட்டியிருக்க. அது சொல்ல ஆரம்பிச்சா அதுவே அரை மணி சொல்லணும். சுருக்கமா சொல்றேன். என்னன்னா இப்ப நமக்கு என்ன ஒரு நாளைக்கு 24 மணி காலம், அந்த மாதிரி 365 நாள் என்னால் ஒரு வருஷம். ஒரு மனுஷன் எத்தனை இருப்பான்னு கேட்டா 100 வருஷம் இருப்பான். சதமானம் போதி சதாயு புருஷா வேத நூல் பிராயன் 100. இதுதான் மனுஷ ஆயுசுன்னு பேர். இதுக்கு அதிகபட்சமா 100 வயசு இருந்தாக்கா இது அப்படி சொல்லலாம். பிரம்மாவுக்கு எப்படி ஆயுசு அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். எப்படி சொல்ற பாருங்க. இப்ப சதுர்யுகம்னு சொல்றோம் இல்லையோ, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், சதுர்யுகம், கலியுகம் என்ன 4 யுகம் சொல்றோம். இந்த 4 யுகமும் சேர்ந்தா மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டா நம்முடைய கணக்குல அது ஒரு 43,20,000 வருஷம். அது நம்முடைய கணக்குல 43,20,000 வருஷம். அதுக்கு ஒரு சதுர்யுகம்னு பேர். இந்த சதுர்யுகத்தை போல 1000 சதுர்யுகம் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதாவது காத்தால 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள இருக்கிற அவகாசம் நம்முடைய 12 மணி காலம் என்கிறது பிரம்மாவுக்கு 1000 சதுர்யுகம். அப்போ இன்னும் ஒரு 1000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாவுக்கு 2000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாவுக்கு ஒரு நாள். அதாவது 43,20,000 வருஷம் அப்படின்னு சொன்னமே, அது 12 மணி காலம் பிரம்மாவுக்கு. அப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்துண்டா இப்ப எவ்வளவு ஆகுது? 86,40,000 வருஷமா? அதை வச்சுக்கோ. 86,40,000 வருஷம் என்கிறது பிரம்மாவுக்கு ஒரு நாள். அதை போல 360 நாள் அவனுக்கு ஒரு வருஷம். அதை போல அவனுக்கு 100 வயசு. கணக்கு போட்டுங்க, எத்தனை கோட்டி வரும்? அத்தனை வயசு அவருக்கு பிரம்மாவுக்கு. அதனால அவரை விட அதிகமான ஆயுசு உடையவர்கள் வேற யாருமே கிடையாது. இதுதான் சொல்றான். அதுல அவனுக்கு ரொம்ப கர்வம் பிரம்மாவுக்கு. பார்த்தான் பெருமான், அந்த பிரம்மாவுடைய கர்வத்தையும் அடக்கணும், இந்த ரோமசருடைய எண்ணத்தையும் நிறைவேற்றணும் என்பதற்காக என்ன பண்ணினானா, இந்த ரோமசருக்கு ஒரு வரம் கொடுத்தான். ரோமசரே, உம்முடைய மேனியில உடம்பெல்லாம் ஒரே முடியா இருக்கிறதெல்லாம் மயிர் முடியா இருக்கிறது இல்லையா, உங்க உடம்புல இருந்து ஒரு மயிர் முடி விழுந்ததுன்னா ஒரு பிரம்மாவனுடைய ஆயுசு முடியும். ஒவ்வொரு முடி விழச்ச ஒரு பிரம்மாவா காலம் முடிஞ்சுட்டே இருக்கும். என்னைக்கு உம்முடைய உடம்புல ரோமமே இல்லைன்னு ஏற்படுகிறதோ அன்னைக்குத்தான் நீர் மோட்சத்தை அடைவீர்னு சொல்லிட்டான். அதாவது இவரும் கேட்டார், தனக்கு நீண்ட ஆயுள் வேணும்னு கேட்டார் இல்லையோ. இவருடைய உடம்புல இருந்து ஒரு முடி உதிர்கிற பொழுது ஒரு பிரம்மாவனுடைய ஆயுசு முடியாது அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் எடுத்திருப்பார்? அதான் இங்க சொல்றாரு பாருங்க. நான்முகநாள் மிகை தருக்கை, நான்முகன் நாள்மிகை தருக்கை. நான்முகனுடைய நாள்மிகை, நாள்மிகைன்னா ரொம்ப அதிகமான நாள் இருக்கிற அந்த மிகை தருக்கு, பெரிய கர்வம். அத்த என்ன பண்ணினான்னு கேட்டா, இருக்கு வாய்மை நலமிகு சீர் உரோமசனால் நவித்தி. வேதம் வல்லவரான இருக்கு வாய்மை, வேதங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறவரான அந்த உரோமசர், அவரை கொண்டு நான்மகனுடைய எனக்குத்தான் நீண்ட ஆயுள் உண்டு என்ற கர்வத்தை போக்கினான் எம்பெருமான். என்ன அத்தை சொல்றார்? எதுக்காக இந்த இடத்துல இந்த சரித்திரத்தை சொல்லணும் அப்படின்னா, என்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு நீர் நினைச்சிட்டு உமக்கு உரோமசராக நான் வந்து சேர்ந்தேன் என்பது போல கூட இங்கே திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார் என்று கூட சொல்லலாம். ஆஹா, அவர் அது மட்டும் இல்லை, நீர் எவனை பரதேவத்தையாக சொல்லுகிறீரோ, ஞானசம்பந்தர் ஆற பரதேவத்தையா சொல்றார், ருத்ரனைத்தான் பரதேவத்தையா சொல்றார். அவன் பட்டபாடு பாரும். அடுத்த வாக்கியத்தில் சொல்றார், நக்கன் உன் முகமார் தலையோட்டு நொழித்த வெந்தை. எங்க எம்பெருமான் இருக்கானே அவன் ஆறுன்னா, நீர் சொல்லி உம்முடைய பரதேவத்தை, நீர் பரதேவத்தைன்னு யார் சொல்றீரோ, ஞான சம்பந்தர் பரதேவத்தைன்னு யார் சொல்றாரோ அவர் யாரு? ருத்ரன். அந்த ருத்ரன் என்ன பண்ணினார்? பிரம்மாவுடைய தலையை கிள்ளினார். அவருடைய கையில் அந்த கபாலம் ஒட்டிட்டு கொடுத்து, இந்த கபாலம் நிறையிற வரைக்கும் பிச்சை எடுத்தால் அப்பொழுதுதான் இந்த கபாலம் கையை விட்டு அகலம்னு சொல்லிவிட்டார். இவரும் என்ன பண்ணினார்? பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும் முண்டியான் வெந்தார் என்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு உலகேழும் திரியும் பெரியோன் என்றெல்லாம் சொல்லும்படி அந்த கபாலத்தை வச்சுட்டு எல்லா இடத்திலையும் போய் சுத்தினார். இது நாம சொல்ற சரித்திரம் இல்ல, அவளே அந்த தேவதைக்கு கபாலின்னு தானே பேர் வச்சிருக்கா. கபாலின்னு அர்த்தம் கையிலே கபாலத்தை உடையவன் அர்த்தம். அவன் பிச்சை எடுக்கிறார். கடைசியில பத்ரிகாசிரமத்துல போய் எம்பெருமானை காட்டான். உடனே எம்பெருமான் என்ன பண்ணினான்? அப்படி இளங்கமுது நீர் திருமார்பில் தந்தான். தன்னுடைய மார்பிலிருந்து எடுத்து அப்படி சுவேத பிந்துக்களை அந்த கபாலத்தில் போட்டான்.
உடனே அந்த கையில் இருந்து கபாலம் அகன்று விட்டது என்று சொன்னால், இப்போ தலையை பறி கொடுத்த பிரம்மா பரதேவத்தையா, இல்ல அந்த தலையை கிள்ளி அதனால பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட ருத்ரன் பரதேவத்தையா? அந்த சாபத்தை தீர்த்தானே அந்த எம்பெருமான் பரதேவத்தையா? நீர் பாரும் அப்படின்னு ஞானசம்பந்தரை சொல்லுவது போல இங்க என்ன சொல்ற, நக்கன் ஊன் முகமாறு தலையோட்டு ஊன் ஒழித்த எந்தை. அந்த பிச்சை எடுக்கிற காரியத்தை ஒழிச்சானோ இல்லையோ ருத்ரனுக்கு, சாபத்தை தீர்த்தானே, அப்படிப்பட்ட எந்தை இங்கதானே தாடாளனா எழுந்திருக்கான், போய் அவனை சேவியுமே. யாரை பார்த்து சொல்றார்? காழிச்சீராம் உண்ணகரே சேர்மின் நீரே அப்படின்னு. நீரேன்னு அர்த்தம், நீங்கள் தான் அர்த்தம். அடியேன் என்ன சொல்றது தெரியுமா? இங்க ஞானசம்பந்தர் தான் எதிரில் இருக்காரு. எதுக்கு கண்ட தேவதை காலையும் போய் விழுகிறீர்? நீரே போய் சேவியும், இங்கதான் தாடாளன் இருக்கான், இவனை விட்டுட்டு எங்கேயோ போறீர, இவனை போய் சேவியும் என்று சொல்லுவது போல அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது பாருங்கள். பின்னடிகளிலே மதுரகவியாக காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் பாருங்க. அந்த மக்கனோன் முகமாறு தலையோட்டூழித்த வெந்தை ஒளிமலர் சேவடி அணைவீர், அந்த திருவடியை பத்துங்கள் என்று ஞானசம்பந்தருக்கும் சேர்த்து அவர் உபதேசிக்கிறார் என்றே சொல்லலாம். அங்க என்ன ஆச்சு? உழுசேயோட சூன்முகமாறு வளையளைவாயுகுத்த முத்தை. வயல்வெளி இருக்கிறதா, அந்த வயல்வெளியை இவெல்லாம் என்ன உழுகிறார்களாம். அங்க இருக்கக்கூடிய உழவர்கள் உழுதா என்ன ஆகிறது? அங்க சங்குகள் எல்லாம் இருக்கு. அந்த சங்குகள் எப்படி வந்ததுன்னு இன்னொரு பாஜகத்தில் சொல்லுவார். வயல்ல சங்கு வந்து வருது, அந்த சங்குகளுக்குள்ள முத்துக்கள்லாம் இருக்கான். வயலை உழுகிற பொழுது அந்த சங்குல இருக்கிற முத்துக்கள்லாம் வெளியில வந்து வருதான். அந்த சங்குகள் என்கிறது உயிரினம். அது சங்குகள் என்னமோ நம்ம அச்சேத்தன வஸ்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது சங்கு என்கிறது ஒரு நத்த போல, அதுவும் ஒரு ஜந்து. அதுதான் சங்காக கிடைக்கிறது நமக்கு. அது என்ன பண்றது? முத்துக்களை பிரசவிக்கிறதா. அந்த முத்துக்களை பிரசவித்தால் அங்க வயலெல்லாம் ஒரே வெள்ளை வெள்ளையா முத்துக்கள் கடக்கிறதா. அப்ப அது என்ன ஆகுது? உழுசேயோட சூன்முகமார் வளை அலைவாயுகுத்த முத்தை. அங்க இருக்கக்கூடிய தோல் குறுகு, அங்க இருக்கக்கூடிய பெரிய குறுகுகள் எல்லாம் என்ன நினைக்கிறதான்னா, நம்முடைய முட்டை தான் இங்க இருக்குது போல இருக்கு, இவ்வளவு வளை இல்லை, இவ்வளவு முட்டையா நம்ம போட்டோம் அப்படின்னு அத்தையை சுத்தி சுத்தி வருதான். முத்துக்களை தங்களுடைய முட்டைகளாக அந்த குறுகுகள் நினைக்கிறதா. அதாவது என்ன விஷயம்? வயல்ல வெளுப்பா முத்துக்கள் இருக்கிறது, குறுகுகள் அங்க சுத்தி சுத்தி வருது. அதுக்கு ஒரு காரணம். இதுதான் மதுரகவி இயற்கை காட்சியை வர்ணிக்கிற ஒரு சாமர்த்தியம். அது உழுசேயோட சூன்முகமார் வளையளைவாயு ஒத்த முத்தை தோல் குறுகு சினையன்னா தங்களுடைய முட்டை என்று நினைத்து சூழ்ந்தியங்க. அங்க எப்படி இருக்கிறது? எங்கும் தேன் முகமார் கமல வயல், அப்படியே தேனை பெருக்குகின்ற கமல வயல், தாமரை பூக்களோடு கூடிய வயல், அப்படி சேல்பாய், அதுல மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுகின்றன. அப்படிப்பட்ட காழிச்சீராம விண்ணகரே சென்று சேர்மின் என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். அதற்கு அடுத்தபடியா மூன்றாவது பாசுரம். இந்த மூன்றாவது பாசுரத்தில் என்ன சொல்லுகிறாருன்னா, பூமி பிராட்டியை ரட்சிப்பதற்காக இவனே வராகமாய் இடந்தெடுத்தான் என்று இவனுடைய இன்னொரு அவதாரத்தை வர்ணிக்கிறார். அது மட்டும் இல்லை, இதிலையும் கூட ருத்ரனை அடைக்கிற ஒரு செய்தி அந்த பாசுரத்தையும் சொல்லுகிறார். இதெல்லாம் ஞானசம்பந்தரை நோக்கி சொன்ன பதிகம் என்கிறதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த பதிகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். வையணைந்த நுதிக்கோட்டு வராகம் ஒன்றாய் மண்ணெல்லாம் இடந்தெடுத்து மதங்கள் செய்து. ரொம்ப சுருக்கமா தெரிவிக்கிறேன், ரொம்ப அவகாசம் ஆயிடுச்சு. வையணைந்த நுதிக்கோட்டு வராகம் ஒன்றாய், வராகம் அவதரித்தான், மண்ணெல்லாம் இடந்தெடுத்து அப்படின்னு அந்த சரித்திரத்தை சொன்னான். அவன் தான் வராக பெருமாள், அவன் தான் பரதேவத்தை என்கிறது பல இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக அதை சொன்னான். ஆனா அது போராது, இன்னொன்னு சொல்லணும். ருத்ரனையும் அடக்கினவன் என்கிற சரித்திரத்தை சொல்லணுமே, அதற்காக அடுத்த சரித்திரம் சொல்றான். நெய்யணைந்த திகிரியினால் வாணன் திண்டோள் நேர்ந்தவன். நெய்யணைந்த திகிரியினால் என்ன, கையில சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறான் எம்பெருமான். அது நல்லா நெய் பூசி இருக்குதான். ஆயுதத்துக்கு நெய் பூசுறதுன்னா அது பளபளன்னு இருக்கணும்ன்றதுக்காக, எப்பவும் கூறா இருக்கணும்ன்றதுக்காக. வாணன் திண்டோள் என்று பாணாசுர சரித்திரத்தை எடுத்து சொல்றான். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த பாணாசுரனை காக்குறேன் என்று வரம் கொடுத்தான் ருத்ரன். அதனால என்ன பண்ணினான், தான் ரொம்ப குடும்பத்தோடு அங்க வந்து உட்கார்ந்து பாணாசுரனுக்கு காவலா இருந்தார். கடைசியில் பாணாசுரனுக்கும் கண்ணனுக்கும் யுத்தம் வந்தது. ஓடி போனவன் முதல்ல யாருன்னா ருத்ரன் தான் ஓடி போனான். நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான், நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டி. நம்மாழ்வார் சொல்றார், எல்லாரும் போறவாள் ஓடுறா பாருங்க, ஓடுறாங்க அடையம் காட்டுறாரு. அது கொடிக்கோழி கோழி கொடியோட ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, அது யாரு? சுப்பிரமணியன். இன்னொருத்தர் முகத்தை மூடிட்டு ஓடுறாராம், அவர் தான் முக்கண் மூர்த்தி என்ன இவர் அடையாளம் காட்டுறாராம்.
இவனை காப்பாற்றுகிறேன் என்று சொன்ன அந்த ருத்ரனுக்கு கண்ணன் முன்னால நேர் நிற்கவே முடியலையே, ஓடி போயிட்டானே. அவனை போய் பரதேவத்தைன்னு எப்படி பத்துகிறீர்கள்? அதான் நெய்யணைந்த திகிரியினால் வானன் திண்டோள் நேர்ந்தவன் தாள் அணைகிற்பீர். அப்படிப்பட்ட ருத்ரனையும் அடக்கினவன் அந்த இடத்துல, ருத்ரனை அவனை தோற்று ஓடும்படி செய்தவன் அவன் எழுந்துள்ள இருக்கிறான். இங்க அவன் தாளணகிற்பீர், அவனுடைய திருவடியை போய் சேரவானு நினைக்கிறவரோ நேர் என்ன பண்ணணும்? உடனே சொல்றார். இங்க பாருங்கள், பின்னடிகளில் வர்ணிக்கிறார். நெய்தலோடு அந்த மையணைந்த கோளைகள் தம் கண்கள் என்றும், அதாவது வயல்வெளியில களை பறிக்கிறதுக்குன்னு சில பெண்கள் இருப்பாள். வயல்ல என்ன ஆகும், இப்ப நெல்லோ கரும்போ வைக்கிறான்னு வைக்கணும், அதோட கூட சிலதெல்லாம் தானே வளர்ந்துடும். அந்த களைகள் எல்லாம் இருந்தாக்கா அந்த பயிர் ஒழுங்கா வளராது. அதனால என்ன பண்ணணும், களை பறிக்கிறதுன்னு ஒரு தனியா ஒரு காரியம் உண்டு. அந்த களைகள் எல்லாம் எடுத்து வெளியில போடணும். அதுக்காக இந்த இதுல இருக்கக்கூடிய பெண்கள் அவர் கடைசிமார்கள் சொல்றாரு. அந்த கடைசிமார்கள் அந்த களை பறிக்கக்கூடிய பெண்களுக்கு அது வாசகம். அது அந்த பெண்கள் அங்க போய் களை பறிக்கணும்னு போராடும். போனா அங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா, அங்க கோழை பூக்கள் இருக்கிறதா, நெய்தல் மலர் இருக்கிறதா, நெய்தலோடு மையணைந்த குவளைகள், அதற்கு மேல குமுதம் அல்லி மலர் போல சில மலர்கள் இதெல்லாம் இருக்கிறதா. இதெல்லாம் பார்த்தாலாம். பார்த்தா எப்படி இருந்ததுன்னு கேட்டா எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. நெய்தலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்னும், இந்த கோழை மலரை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னா, இந்த பெண்களுக்கு அழகான பெண்கள் கடைசிமார்களா இருந்தாலும், அதாவது களைபறிக்கிற பெண்களா இருந்தாலும் ரொம்ப அழகு அவளுக்கு. அவளுடைய அழகை வர்ணிக்கிறார். அந்த அழகினால என்ன தோன்றதுன்னா, இங்க பார்த்த இந்த கோழை மலரை பார்த்த உடனே ஐயோ நம்ம கண்ணு போலயே இருக்குதே, இது நம்ம கண்ணு தானோ. அதாவது சாதாரணமா கவிகள் வர்ணிக்கிற பொழுது என்ன சொல்லுவானா, பெண்களுடைய கண்கள் கோழை மலர் போல அழகா இருக்கிறதுன்னு சொல்லுவார். ஆனா இங்க திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாரு தெரியுமா, கோழை மலர்கள் இவாளுடைய கண்ணு போல இருக்குன்ற. யார், இந்த கடைசிமார்களுடைய கண்ணு போல இருக்கா. இவா பார்த்தாலாம் நம்ம கண்ணு போலயே இருக்க, ஒருவேளை நம்ம கண்ணு தானோ என்று. நெய்தலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்றும், அது கண்ணுன்னு நினைச்சாலாம். மலர் குமுதம் வாயென்றும், அந்த அல்லி மலர் அப்படியே இருக்கு, அது அவளுடைய வாய் போல இருந்துதான். பார்த்தாலாம் ஐயோ நம்ம அவயவங்களையே நாம பறிச்சு போடுறது, களை பறிக்கிறதுக்கு தான் இவ வந்திருக்கா. ஆனா கோழை மலர்களை தங்களுடைய கண்களாகவும் அங்க இருந்த அந்த குமுதத்தை தங்களுடைய வாயாகவும் நினைத்து இவ என்ன பண்ணா, களையாதியரும், அந்த களையாதியே போயிட்டாலாம். ஐயோ நம்ம அவயவங்களையே நாம பிடிக்கி போட வேண்டாம், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் என்று சொல்லிவிட்டு கடைசிமார்கள் செய்யணைந்து அந்த பயிர் நிலங்களிலே இறங்கினார்கள். ஆனால் களையாதேரும் காழிச்சி ராம விண்ணகரம், இதெல்லாம் மதுர கவிக்கு இலக்கணமாக சொல்லலாம். அவ என்ன சொல்றா, போறா வேலைக்கு, ஆனா அந்த வேலையை செய்யல, அவ்வளவுதான் இது விஷயம். களை பறிக்கணும்னு போனா களை பறிக்கல. ஏன் பறிக்கலன்னு கேட்டா, அங்க குமுத மலரை பார்த்த உடனே தங்களுடைய வாயை போல இருந்தது, கோழை மலரை பார்த்த உடனே தங்களுடைய கண்ணை போல இருந்தது. நம்முடைய வாயும் கண்ணையும் நாமளே பறிக்கிறதான்னு சொல்லிட்டு அவ கரையேறிட்டான். இது என்ன அழகான மதுர கவி. அப்படிப்பட்ட காழிச்சீராமன் நகரை நீங்கள் போய் சேருங்கள் என்று இப்படி மதுர கவியாக ஒவ்வொரு பாசுரத்திலையும் பின்னடியில இது போல அழகான விஷயங்களை சொல்றார். அடுத்தபடியாக 4வது பாசுரம். பஞ்சியமெல்லடி பின்னை திறத்து முன்னாள் பாய்விடுகளேழடர்த்து பொன்னன் பைம்பூன் நெஞ்சிடந்து குருதியுக உகிர்வேலாண்ட நின்மலந்தாள் அணைகிற்பீர். நீலமாலை தஞ்சுடைய இருள் தழைப்ப தரளமாங்கே தன்மதியின் நிலா காட்ட பவளந்தன்னால் செஞ்சுடர் வெயில் விரிக்கும் அழகார் காழிச்சீராம விண்ணகரே சேர்மின் நீரே. பஞ்சிய மெல்லடி பின்னை திறத்து, அதாவது மிகவும் மெல்லிய பஞ்சு போல, அல்லது பஞ்சியன செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்டன்னு அர்த்தம் சொல்லுவார். அதாவது காலில் வர்ணம் தீட்டி கொடுக்கிறாளோ இல்லையோ அதுவும் இல்ல, பஞ்சியன பஞ்சு போல மெல்லியன்னு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். பஞ்சிய மெல்லடி பின்னை பின்னை பிராட்டி திறத்து முன்னாள் பாய் விடைகள் 7 அடர்த்து, 7 எருதுகளை அடர்த்தான் என்று இங்க ஒரு சரித்திரம் சொல்றார். இது எதுக்காக இந்த சரித்திரத்தை சொல்றார், இங்க போய் எதுக்கு இந்த சரித்திரத்தை சொல்றார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு 2ஆம் திருவந்தாதி பாசுரத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்லப்படுகிறது, ஒரு ஐதிஹ்யம் போல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அந்த 2ஆம் திருவந்தாதியில ஒரு பாசுரம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஏரேழும் வென்றடத்து எரியுருவத்தேரேறி பட்டபிடி சாபம் பாரேறி உண்ட தலைவாய் நிறைய கோட்டங்கை ஒன்குருதி
கண்ட பொருள் சொல்லில் கதை ஏழேழும் வென்றடர்த்த எந்தை. ஏழு எருதுகளை வென்றடர்த்த எந்தை. அது இந்த சரித்திரம். நப்பினை பிராட்டிக்காக 7 எருதுகளை வென்றான்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல அடுத்த வரி என்ன சொல்றார் திரு பூதத்தாழ்வார்? அங்க எரியுருவத்தேரேறிபட்ட இடுசாபம். அதுதான் நம்ம கீழ்ப்பாசுரத்துல பார்த்தோம். நக்க நூன்முகமார் தலையோட்டூன் ஒழித்த வெந்தைன்னு சொன்னாரு. அந்த சரித்திரம் தான். அந்த அவனுடைய பாப சாபத்தை நீக்கினான். எரியுருவத்து தேர் ஏறி, அவன் எரியுருவத்தை உடையவன், தேர் ஏறி அவன் என்ன பண்ணான்? அப்படிப்பட்ட பெருமை உடையவன் ருத்ரன். அவனுக்கு பட்ட இடு சாபம். அவனுக்கு அந்த கையில கபாலம் ஒட்டின்ற ஒரு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபத்தை எம்பெருமான் தவிர்த்தான். அது சொன்னா ஒரு பெரிய கதைன்றார் திருமங்கை ஆழ்வார். இங்க பின்னால சொல்ற போற விஷயம் அங்க பூதத்தாழ்வார்னு சொல்றார். அது சொல்றது ஒரு பெரிய கதைன்றார். என்ன கண்ட பொருள் சொல்லில் கதை என்று சொன்ன உடனே அந்த வியாக்கியானத்துல இந்த 2 சரித்திரத்தை அனுபவிச்சதுக்கு சேர்த்து அனுபவிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உடனே சொல்றார் பாருங்கள். இவன் 7 எருதுகளை கொன்றான் கண்ணன் அந்த கிருஷ்ணாவதாரத்துல. அந்த 7 எருதுகளை கொன்றதுக்கு ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணதாக எங்கேயான சொல்லியிருக்காளோ? கோக்களை வதித்தால் அது பாபம்னு சொல்றாள். ஆனா அவனுக்கு ஒரு பாபமும் சொல்லல. ஆனால் இங்க ருத்ரன் என்ன பண்ணினான்னா தன்னுடைய தகப்பனாருடைய தலையை கிள்ளிவிட்டான். தகப்பனாருடைய தலையை கிள்ளினா அதிகப்படியா இருந்த ஒரு தலையைத்தான் கிள்ளினா. அந்த தலையை கிள்ளின பிற்பாடும் கூட பிரம்மாவுக்கு மரணம் ஏற்படல. அவர் உயிரோட தான் இருக்கார். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. அதுல ஒரு 4 தலையை விட்டுட்டு 5வது தலையை மாத்திரம் கிள்ளிவிட்டான். ஏதோ நகத்தை கிள்ற மாதிரி ஏதோ தலையை கிள்ளினான், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தின்றதே என்ன தெரியுமோ? ஒரு பிராமணனை கொலை பண்ற தோஷத்துக்கு தான் பிரம்மஹத்தின்னு பேர். ஆனால் இங்க ருத்ரன் கொலை பண்ணலையே. கொலை பண்ணியிருந்தா அந்த பிரம்மாவுக்கு ஆயுசு முடிஞ்சிருக்கணுமே. பிரம்மா இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் தலையை கள்ளினான்றது இவனுக்கு ஒரு பெரிய பாபம் ஆயிடுச்சு. யாருக்கு? ருத்ரனுக்கு. அந்த பாபத்தை பகவான் போக்க வேண்டி வந்தது. இப்ப தெரிஞ்சுக்குங்க நீங்க யார் பரதேவத்தைன்னு பூதத்தாழ்வார் சொல்வதாக அந்த பாசுரத்தின் வியாக்கியானத்துல நம்மள வியாக்கியானத்துல காட்டுறார். ஏழேழும் வென்றடத்த எந்தை அவன் என்ன பண்ணினான்னா இந்த பாரேறி உண்ட தலைவாய் நிறைய கோட்டங்கை ஒன்குருதி அந்த பாபத்தை நீக்கின பொருள் சொல்லில் ஒரு கதைன்றார். இப்ப இங்க அத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஞானசமுதரை பார்த்து சொல்ற வார்த்தை தானே இது. அப்ப சொல்றார், இப்ப பிரம்மாவனுடைய தலையை கள்ளின உங்க தேவதைக்கு பாபம் ஏற்பட்டு பகவான் போக்கினான். ஆனா எங்க எம்பெருமான் சொன்னது இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணினானே அதுக்கு பாபம் வந்ததாவே தெரியலையே. அதனால அவன் கர்ம சம்பந்தப்படாதவன். இது தெரிஞ்சுக்க வேண்டாமா? பஞ்சியமெல்லடிப்பின் நகரத்து முன்னாள் பாய்விடகள் 7 அடர்த்து அந்த 7 விருதுகளையும் அடைக்கினான். அதுக்கு மேல அடுத்தது பொன்னன் பைம்பூன் நெஞ்சிடந்து குருதியுகா. பொன்னன் என்னால் ஹிரண்யன். அவனுடைய நெஞ்சிடந்து நெஞ்சை இடந்தான் பெருமான்ங்கிறது அந்த சரித்திரம். இரண்ய வதம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவனை வதம் பண்ணினாலும் அவனை நின்மலன் தாள். நின்மலன் தோஷமே இல்லாதவன், நிர்மலன். அப்போ எருதுகளை அடர்த்தபடினாலையும் அவனுக்கு தோஷம் வரல. இரண்யனை வதம் பண்ணினபடினாலையும் அவனுக்கு தோஷம் வரல. அவனுக்கு நிர்மலன். ஆனால் உங்க தேவதைக்கு எப்படிப்பட்டதுன்னா ஒரு பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினத்தினாலேயே தோஷம் வந்துடுது. யோசனை பண்ணி பாருங்கள். இப்ப யார் பரதேவத்தைன்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப ஞானசம்பந்தருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் போட்டி வரும் கவிதை ஏற்றத்துல மட்டும் இல்லை, யார் பரதேவத்தை என்று தெளிவு விசாரம் வந்திருக்கணும் போல அப்படி பாசுரங்கள் அமைந்திருக்கிறதை நாம் இங்கே நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். எம்பெருமானின் நின்மலன் என்று சொல்றேன். நின்மலன் என்னால் மலமே இல்லாதவன் அர்த்தம், தோஷமே இல்லாதவன். உங்க தேவதைக்கு தோஷம் உண்டுன்றது அவனுடைய இந்த கீழ் சரித்திரத்திலே சொல்றாரு. நக்கன் ஊன்முகமார் தலையோட்டு ஊன் என்று அந்த விசாரம் வந்தது. அதனால அவனுக்கு தோஷம் ஏற்பட்டது. இவனுக்கு அதெல்லாம் தோஷம் ஏற்படலை என்று சொல்றார். இப்படி அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிற தான் அது எது என்னால் காழிச்சீராம உண்ணகரம். அங்க போய் சேருங்கள் அப்படின்னு சொல்றார். சேர்மின் நீரே. நீரே நீரேன்னு யாரு சொல்றாருன்னா யார் எதிரில் இருக்காளோ அவளைத்தான் நீரேன்னு சொல்லுவார். யார் நீரே? அங்க எதிரில் யார் இருந்தாலோ நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை பார்த்து காழிச்சீராம விண்ணகரே சேர்மின் நீரே என்ன அவரை பார்த்து சொல்றார். அந்த ஊருக்கு என்ன பெருமை? முதல் கவி பாருங்கள். நீலமாலை தஞ்சுடைய இருள் தழைப்பா தரளமாங்கே தன்மதியின் நிலா காட்டா பவளந்தன்னால் செஞ்சுடர்வையில் விரிக்கும். விரோதாபாசம். அதாவது இது ஒரு அலங்காரம். இது என்னன்னா எதிரெதிர் விஷயங்கள்லாம் ஒரே இடத்துல காட்டுறது. அங்க பெரிய மாளிகைகள் இருக்குதான். மாளிகைகள்ல நீலமணி பதித்து வச்சிருக்காலும் நீல ரத்தனங்களை பதித்திருக்கிறார்கள். அதே மாதிரி முத்துக்களையும் பதித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பவளங்களையும் பதித்திருக்கிறார்கள். மாளிகைகள்ல முத்து பவளம்லாம் நம்ம கையில போட்டுக்கிறதுக்கே நமக்கு திண்டாடுறோம். ஆனா அந்த காலத்துல
அவளுக்கு அவ்வளவு செல்வம், மாளிகைகள்ல முத்து பவளம் நீலம் இதெல்லாம் பதிச்சு வச்சிருக்காளாம். அதனால எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ஒரு பக்கம் பார்த்தா இருட்டாட்டம் இருக்குது, ராத்திரி 12 மணி ஆயிடுத்தோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தாக்கா இல்ல கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருக்குது, சந்திரன் இருக்கான் போல இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா இல்ல சூரியனே இருக்கான் போல இருக்கு. ஒரே சமயத்துல 3 தெரியறதான். எப்படி தெரியறதுன்னு கேட்டா, நீலமாலை அந்த நீலக்கற்கள் பதித்திருக்கிற இடங்களை பார்க்கிற பொழுது தஞ்சுடைய இருள் தழைப்பா, இருள் வந்தா போல இருக்கிறது. நீலம்னா இருட்டாத்தானே இருக்கும். ஆனா தரளமாங்கே தன்மதியும் நிலா காட்டா, தரளம் முத்துக்கள், முத்துக்கள் என்ன பண்றது, சந்திரன் உதித்தார் போல காட்டுகிறது. பவளந்தன்னால் பவளங்கள் பதித்திருக்கிறாளே மாளிகைகள்ல, அது பார்த்தா எப்படி இருக்கிறதுனா செஞ்சுடர் வெயில் விரிக்கும், செஞ்சுடரை போல நல்ல அப்படிப்பட்ட இத்த காட்டுகிறது. அழகார் காழிச்சீராம விண்ணகரே சேர்மின் நீரே என்று சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக 5வது பாசுரம், அதுல இன்னொரு அவதாரத்தை, அதாவது விபவாவதாரத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார். இதை பத்தி கூட ஆச்சாரியர்கள் அனுபவிச்சிருக்கார். நம்ம ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை அனுபவிப்பார், உடனே அடுத்தபடி விபவாவதாரத்தை அனுபவிப்பார். ஆனா திருமங்கை ஆழ்வார் எப்படின்னு கேட்டா, இவருக்கு விபவாவதாரமே பரத்துவத்தினுடைய ஸ்தானம். அதனால விபவாவதாரத்தை அனுபவிப்பார், அர்ச்சாவதாரத்தை அனுபவிப்பார் என்று மாற்றி மாற்றி நம்மாழ்வாரை காட்டிலும் திருமங்கை ஆழ்வாருக்கு ஏற்றம் சொல்லுகின்ற பெரியவாச்சான் பிள்ளை விபவாவதாரத்தை மேன்மைக்கு அடையாளமாகவும் அர்ச்சாவதாரத்தை பரத்த எளிமைக்கு அடையாளமாகவும் திருமங்கை ஆழ்வார் ஆங்காங்கே காட்டிக் கொண்டு போகிறார். அதனால்தான் இப்ப முன்னடிகளில் எல்லாம் விபவாவதாரத்தை சொல்லுகிறார், பின்னடிகளிலே அர்ச்சாவதாரமான இந்த பதிகத்துல காழிச்சீராம நகரத்தை சொல்றார், இன்னொரு பதிகத்தில் இன்னொரு திவிதேசத்தை சொல்லுவார். அப்படித்தான் அவருடைய அனுபவம் செல்லுகிறது. இப்ப அடுத்தது இன்னொரு விபவாவதாரம், தெவ்வாய மரமன்னர் குருதி கொண்டு திருக்குலத்தில் இறந்தோர்க்கு திருத்தி செய்து வெவ்வாயம் ஆகீண்டு வேழமட்ட விண்ணவர்கோன் தாளனைவீர். முதல்ல அந்த பதிகத்தை பார்த்து அந்த பகுதியை பார்த்துடுவோம். தெவ்வாய மரமன்னர் சொல்ற குருதி கொண்டு அப்படின்னா அதர்மத்திலே தலையெடுத்த ராஜாக்கள், அவளுடைய குருதி ரத்தத்தை கொண்டு என்ன பண்ணினான் பரசுராமன், தன்னுடைய குலத்தில் இருந்தவாளுக்கு தர்ப்பணம் பண்ணினார். திருக்குலத்தில் இறந்தோர்க்கு திருப்தி செய்து, திருப்தி என்னால் தர்ப்பணம்னு காட்டியிருக்கா, இல்ல திருப்தின்னு கூட சொல்லலாம். தர்ப்பணம் பண்ணினா திருப்தி உண்டாரு சொல்லு அவளுக்கு. நம்மளாம் ஜலத்தால திருப்தி பண்றோம். அவர் என்ன பண்ணினார் பரசுராமன், இந்த ராஜா அதர்மம் பண்ணின ராஜாக்கள், ராஜாவினுடைய ஒரு அதர்மத்தால தான் இவருடைய தகவன சரித்திரத்தெல்லாம் நான் விவரிக்கல, அவகாசம் குறைவா இருக்கிற அப்படின்னாலும் சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கின்றதுனால. இவருடைய தகப்பனார் ஜமதக்கினியும் ஒரு ராஜா கொண்டுட்டான். அதனால அரசர்கள் அத்தனை பேர்லயும் கோபம் வந்து 21 தலைமுறை எல்லா ராஜாக்களையும் அழித்து அவர்களுடைய ரத்தத்தாலே அவர் தர்ப்பணம் பண்ணினார்னு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதைத்தான் தெவ்வாய மரமன்னர் குருதி கொண்டு திருக்குலத்தில் இருந்தோருக்கு திருத்தி செய்துனர். அடுத்தது வெவ்வாயம் ஆகுண்டு. வெவ்வாயம் ஆகுண்டுன்னா ஒரு பிராணியினுடைய கேசி என்கிற அசுரன், அவனுடைய வாயை கிழித்தான் எம்பெருமான். அதுக்கு மேல வேழமட்ட, வெவ்வாயம் ஆகுண்டு வேழமட்ட விண்ணவர்கோன். வேழம் என்னால் கஜேந்திர ஆழ்வான், அல்லது இந்த இடத்துல வேழம் அட்டான்னு சொல்லி இருக்கிறபடினாலே அது எத்தை சொல்லுகிறது என்னால் அந்த கோலையா பீட்டம் என்கிற யானையை அழித்தவன் என்று அந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறார்னா, அவனுடைய பராக்கிரமம் 21 தலைமுறை அவரை அழித்தவன். இதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் இங்க சொல்றதுக்கு என்ன காரணம் என்னால், இவரும் அதே மாதிரி பரசமயவாதிகளை அழிக்கிறவர். இவர் பரகாலன் இல்லையா, பின்னால் கொற்றவேல் பரகாலன் என்று தம்மை சொல்லிக் கொள்ள போகிறார். எங்க எம்பெருமான் ஒரு பரகாலன், நானும் ஒரு பரகாலன். எம்பெருமான் பரகாலன்னா யார் யார் அழிச்சான், இந்த சத்திரியர்களை அழித்தான். அதே போல கம்சனால ஏவப்பட்டு வந்த அசுரர்களை அழித்தான். அதுபோல நானும் பரசமயவாதிகளை அழிக்கிறவன் தான் என்ன அத்தையும் உணர்த்தும் விதமாக அவர் ஞானசம்பந்தருக்கு சொல்லுகிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். அதுக்கு மேலே இங்க அடுத்த பின்னணிகள்ல அந்த இயற்கை காட்சி வர்ணிக்கிறார். விகிர்தமாதர் அவ்வாய வாழ்நடுங்கண் குவளை காட்ட அரவிந்தம் முகம் காட்ட அருகே யாம்பல் செவ்வாயின் திரள் காட்டும் வயல் சூழ். இது ஏற்கனவே சொன்ன விஷயம் போல இன்னும் கொஞ்சம் விகிர்தமாதர். அங்க கடைசிமார்கள் சொன்னார், அதாவது களை பறிக்கிற பெண்கள். களை பறிக்கிற பெண்களே அவ்வளவு அழகா இருந்தாள்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறப்பான பெண்கள் அவளை இந்த பாசுரத்துல விகிர்தமாதர்னு சொல்றார். அரண்மனையில் இருக்கக்கூடிய பெண்கள் அவ எப்படி இருப்பான்னு கேட்டா விகிர்தமாதர், ரொம்ப அழகான பெண்கள். அவளெல்லாம் எப்படி இருக்காளா, அவளுடைய கண்களை பார்த்தால் கோளை மலர் போல இருக்கிறதாம். வாழ்நடுங்கண் குவளை காட்ட அரவிந்தம் முகம் காட்ட, வயல்களிலே இருக்கக்கூடிய கோளை மலர்களை பார்த்தால்
அந்த பெண்களுடைய கண்கள் போல இருக்கிறது. தாமரை மலர்களை பார்த்தால் அரவிந்தம் முகம் காட்ட அவர்களுடைய முகம் போல இருக்கிறது. ஆம்பல், அங்கே இருக்கக்கூடிய ஆம்பல் மலர்களை பார்த்தால் செவ்வாயின் திரள் காட்டும். அந்த வயல்ல போனா கூட பெண்களுடைய அவயவங்கள் எல்லாம் செதறி கிடக்கிற மாதிரி இருக்கிறது. அவ்வளவு அழகான காட்சி ராம விண்ணகரம். அங்கே போய் நீங்கள் சேர்மின் நீரே என்று இந்த பாசுரத்தில் தெரிவித்தார். அடுத்த பாசுரம், 6வது பாசுரம். பைங்கண் விரல் செம்முகத்து வாலிமாள படர்வனத்து கவந்தனுடும் படையார் திண்கை வெங்கண் விரல் விராதனுக விற்குனித்த விண்ணவர் கோன் தாளனை வீர். இதுவும் ராமபிரானுடைய சரித்திரங்கள். ஏன்னா ராமபிரான் பரதேவத்தைன்றது தேவதைகளே வந்து உறுதிப்படுத்தினாலும் அந்த ஸ்ரீராமாயணத்தில் எடுத்து பார்த்தா ராவணவதம் ஆன உடனே அத்தனை தேவதைகளும் வந்து பகவான் நாராயணோ தேவா சீதா லக்ஷ்மி என்னெல்லாம் சொல்லி அவனிடத்துல எல்லாரும் கொண்டாடுறா, ஸ்தோத்திரம் பண்ற அந்த பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள்லாம். அதனால யார் பரதேவத்தை? இவன் தான் பரதேவத்தைன்றத இப்படியும் காட்டுகிறார் என்று சொல்லலாம். அது பைங்கண் விரல் செம்முகத்து வாலி மாள, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நல்ல பராக்கிரமத்தை உடைய வாலி அவனை மாளும்படி செய்தான். படர்வனத்து கவந்தனுடும், காட்டிலே இருந்த கபந்தன் என்னும் ஒரு ராட்சதன், அவனையும் அழித்தான். அப்புறம் படையார் திண்கை வெங்கண் விரல் விராதன், விராதன் என்னும் ஒரு ராட்சசனை அழித்தான். இப்படிப்பட்ட விண்ணவர் கோன் என்று பராக்கிரமசாலி. எதிரின்னு வந்தா யாரா இருந்தாலும், அது என்னுடைய எம்பெருமானா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி என்று திருமங்கி ஆழ்வார் சொல்லுவதாக கூட இங்க நாம் கொள்ளலாம். இந்த கடைசி பாசுரத்தில் இது அத்தனையும் காட்டு வருவது. அதனால என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட எம்பெருமான் என்று அவனுடைய பராக்கிரமத்தை தெரிவித்து, அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்றால் வெற்பு போலும் துங்க முக மாளிகை, அதாவது பெரிய மலை போல இருக்க அங்க மாளிகைகள்லாம். அதுல ஆயங்கூறும் துடியடையார் முகக்கமல சோதி தன்னால், அங்க தோழிகளோடு சேர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்களாம் அங்க இருக்கக்கூடிய அழகான பெண்கள். அப்ப என்ன ஆகும்னா, அவ எல்லாரும் மொட்டை மாடின்னு சொல்றமே அந்த மாதிரி மேல் தளத்தில் நின்று பேசிட்டு இருக்காளாம். ஆயம் கூறும், ஆயம்னா தோழிகளோடு சேர்ந்து எல்லாரும் நல்லா அழகா பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கிற பொழுது பார்த்தா இவாளுடைய முகமெல்லாம் எப்படி இருக்கிறது? திங்கள் திருமுகத்து செழியார் என்று சொல்லும்படியாக சந்திரனை போல அவ்வளவு அழகான முகத்தை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கா. சந்திரனை போல இவாளுக்கு அழகுன்னு சொன்னா, ஆகாசத்தில் இருக்கிற சந்திரன் அவன் என்ன பண்ணினான், ஐயோ இந்த பெண்களுடைய அழகு எங்க, என்னுடைய அழகு எங்க, நானெல்லாம் அழகே கிடையாது, அந்த பெண்கள் தான் அழகுன்னு என்ன திங்கள் முகம் பனி படைக்கும் அழகார். திங்கள் முகம் அது என்ன ஆயிடுச்சு, பனி படர்ந்து ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, சோர்ந்து போயிடுத்துன்ற. இவளுடைய அழகை பார்த்து வெற்பு போலும் துங்கமுக மாளிகை மேல், அந்த மேல் மாடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயங்கூறும் துடியடையார், என்னால் அங்கே இருக்கக்கூடிய அழகான பெண்கள். அந்த முகக்கமல சோதி, தாமரை போன்ற முகம், அந்த சந்திரன் போன்ற முகம், அந்த முகத்தினுடைய தேஜஸை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, திங்கள் முகம் பனி படைக்கும். முக கமலம்னு சொன்னதை கூட ஒரு சுவாரஸ்யம் சொல்லலாம். என்ன, சூரியன் இருக்கிற பொழுது முகம் தாமரை நன்னா மலரும். அப்ப இவளுடைய முகம் தாமரை போல இருக்குன்னா சூரியன் மலர்ந்து இருக்கிற காலத்துல, நல்லா பிரகாசிக்கிற காலத்துல சந்திரன் இருளடைந்துதான் போயிடுவான். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, திங்கள் முகம் பனி படைக்கும் அழகார் காழிச்சீராம விண்ணகரே சேர்மி நீரே என்று சொன்னார். அடுத்த பாசுரத்திலையும் ராமாவதாரத்தை தான் சொல்றார். அடுத்த பாசுரத்துல ராமாவதாரத்துல இன்னொரு சரித்திரம் சொல்றார். என்ன சொல்றன்னா, பொருவில் வலம்புரி அரக்கன் முடிகள் பத்தும் புத்து மறிந்தன போல புவிமேல் சிந்த செருவில் வலம்புரி சிலைக்கை மலைத்தோள் வேந்தன் திருவடி சேர்ந்து உயிர்ப்பீர். இந்த ராவனுடைய தலையை எம்பெருமான் அறுத்தான், 10 தலையை. 10 தலையை அறுக்கிறதுக்கு ராவன் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்றாளே. 16 நாள் யுத்தம் நடந்தது. அதெல்லாம் திரும்ப ராவணனுக்கு அவகாசம் கொடுத்து பார்க்கிறான், இவனும் சரணாகதி பண்றானான்னு பார்க்கறதுக்கு. கடைசியில எப்படி அழித்தான் அப்படின்னா, பொருவில் வலம்புரி அரக்கன், நல்ல வலம்புரி அரக்கன் என்னாலுன்னா பலத்தை உடையவனான ராவணன் என்று தன்னை கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய முடிகள் பத்தும் என்ன ஆச்சுன்னா, புத்து மறிந்தன போல, ஒரு பெரிய மண் புத்து இருக்குது. அந்த புத்தை இடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, கையை வச்சு ஒரு தள்ளினா மொத்தம் கழ விழுந்துடும். அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய சிரமமே பட வேண்டியதில்லை. அது போலத்தான் இங்க புத்து மறிந்தன போல புவிமேல் சிந்தா செருவில் பலம்புரி சிலைக்கை. என்ன பலம்புரின்றது இந்த இடத்துல பலத்தோடு கூடியதான அர்த்தம். அந்த யுத்தத்திலே வலம்புரி சிலைக்கை மலைத்தோள் வேந்தன், அப்படிப்பட்ட நல்ல மலை போன்ற தோள்களை உடையவனான சக்கரவர்த்தி திருமகன் அவன்தான் இந்த திவிதேசத்திலே எழுந்தோடு இருக்கிறான். தாடாளம் தான்னாலும்
அவனே தானே சக்கரவர்த்தி திருமணம் அவதரித்தவன். அப்படிப்பட்ட அவனுடைய திருவடி சேர்ந்துயிர்ப்பீர். அங்க என்ன இருக்கிறது? வயல்கள்ல சங்குகள்லாம் வந்து சேர்ந்துதான். எப்படி வந்து சேர்ந்ததுன்றத வர்ணிக்கிறார் பாருங்க. திரைநீர் தழ்கி மருவி வலம்புரி கைதை கழியூடாடி வயல் நன்னி மழை தருநீர் தவழ்கால் வண்ணி தெருவில் வலம்புரி தரளமீனும் காழிச்சீராம விண்ணகரே சேர்மி நீரே சொல்ற. திரைநீர் தெழ்கி எல்லாம் கடல்ல தான் இருக்கு சங்குகள்லாம். ஆனா அது நிறைய அலை அடிச்சு அந்த அலையினுடைய பெருக்கால அப்படி என்ன ஆயிடுது, அந்த வலம்புரி எல்லாம் இது வழியா வந்து கைதை கழியும் ஊடாடி அப்படியே கழிகள் மூலமாக வந்துதான் கடலுடைய தண்ணீர் வெளியில வர இடத்துல அங்கேருந்து அந்த இதுல இருந்து வந்ததோ இல்லையோ சமுத்திரத்திலேருந்து கழிகள் வழியா வந்து கடைசியில எங்க ஆச்சு, வயல் நன்னி வயல்கள்ல வந்து சேர்ந்துதான். வயல்ல மழை தருநீர் தவழ்கா ஆல்மணி பெரிய மழை பெஞ்ச உடனே அந்த சங்குகள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா தெருவில் வலம்புரி தரளமீனும் தெருவில் வந்து சேர்ந்து கொடுத்தான். அதாவது கடலிலே இருந்த சங்குகள் அது கழிகள் வழியாக வயலுக்கு வந்து சேர்ந்து வயல்களிலே மழை பொழிய அது தெருவிலே வந்து சேர்ந்து அங்க என்ன ஆயிடுச்சுன்னா தெருவிலே தரளமீனும் அந்த சங்குகள் எல்லாம் முத்துக்களை பிரசவித்து தெருவெல்லாம் ஒரே முத்துக்களாய் இருக்கிறது. அது முதல் 2வது பாசுரத்திலேயே அங்க சொன்னார் இல்லையா, அந்த முத்துக்களை பார்த்துத்தான் தொல்குருக்கு சினையென்ன சூழ்ந்து எங்க என்று சொன்னாரு. அது இந்த இடத்துல அது எப்படி வந்ததுன்றத விவரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இயற்கை காட்சிகளை வர்ணிக்கக்கூடிய அந்த திறமை என்ன அழகா வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கு மேலே 8வது பாசுரம், அதுல இன்னொரு சரித்திரம் சொல்லுகிறார். பட்டரவேல் அகலல்குல் பவளச் செவ்வாய் பனை நெடுந்தோள் பிண நெடுங்கண் பாலாமின் சொல் மட்ட விழுங் குழலிக்கா வானோர் காவில் மரங்குணர்ந்தான் அடியணைவீர். இது சத்யபாமை பிராட்டிக்காக இதை எடுத்துக்கொண்டு வந்தான். என்னக்கா சொர்க்கலோகத்தில் இருந்து அந்த கற்பக மரத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் என்கிற சரித்திரம் அதை சொல்லுகிறார் இந்த இடத்துல. பட்டரவேல் அகலல்குல் பனை நெடுந்தோள் பிணை நெடுங்கண் பாலாமின் சொல் மட்ட விழுங்குழலி. வர்ணிக்கல விவரிக்கல ஒவ்வொரு சொல்லியும். அது குழலி என்கிறது இந்த இடத்துல சத்யபாமை பிராட்டி சொல்லுகிறது என்று அவ்வளவு தெரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட சத்யபாமை பிராட்டிக்கா வானோர் காவில் மரங்குணர்ந்தான். வானோர் காவில் மரங்குணர்ந்தான் என்ன, அந்த ஆகாசத்தில் இருக்கிற மரத்தை, அதாவது இந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரத்தை இங்கே கீழே கொண்டு வந்தான் என்று இந்த சரித்திரத்தை சொல்றான். எல்லாருக்கும் இந்த கற்பகாவு கருதிய காதலிக்கு இப்பொழுது இவன் என்று இந்திரன் காவினில் என்று அது விராட்டிக்காக அது காரியம் பண்ணின சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். இந்திரனுக்காக நரகாசுரனை வதம் பண்ணினான் எம்பெருமான். அப்பொழுது சத்யபாமை பிராட்டி தான் அவனுக்கு சகாயம் பண்ணினாள். அப்படி பண்ணுகிற பொழுது அந்த என்ன பண்ணினான், கொண்டு போய் அந்த வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்குறான் இந்திரன் இடத்துல. இதுதான் உன்னுடைய குண்டலம், இது உன்னுடைய கவசம் என்று எல்லாவற்றையும் இந்திரனுக்கு கொடுக்குறான். அப்போ அந்த இந்திராணி தலையில ஏதோ வாசனையா புஷ்பம் வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஆசை ஏற்படுகிறது. யாருக்கு? இந்த சத்யபாமை பிராட்டிக்கு. தானும் அந்த புஷ்பத்தை வைத்துக் கொள்ளணும். அவள் இந்திராணி என்ன பண்ணாலாம், இதெல்லாம் மனுஷர்கள் வைத்துக்கூடாது, தேவர்களுக்கு உண்டான புஷ்பம் என்று கொஞ்சம் கர்வமா சொன்னாலும். இப்பத்தான் தேவர்களுடைய பாடு நாம் பார்த்தோம். இங்க என்னெல்லாம் நடக்கிறது. அவன் இந்திரனால முடியாத போய்த்தானே எம்பெருமான் போய் அந்த நரகாசுரனை வதம் பண்ணி கொடுத்தான். ஆனாலும் அந்த நன்றி இல்லை அவனுக்கு. உடனே என்ன ஆயிடுது, இந்திரன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். பார்த்தான் எம்பெருமான் கருடாழ்வான்னு திரும்பி பார்த்தான். உடனே கருடாழ்வான் போனார். நேரம் போய் அந்த அவள் பூவை மத்திரம் தான் கேட்டா சத்யபாமை பிராட்டி. இவன் மரத்தையே கொண்டு வந்து சத்யபாமை பிராட்டியுடைய வீட்டில் நட்டுவிட்டாராம். யாரு? கருடாழ்வான். அதான் என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள் தன் நாதன் காணவே வன்னாத புள்ளால். அந்த கருடனாலே வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மை என்று அந்த சரித்திரத்தை சொல்றார். அதைத்தான் இங்கே வந்து அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடி அணைவீர். அதனுடைய அர்த்தம் என்ன என்னால், தேவதைகளுக்கெல்லாம் தேவன் தேவதேவன் ஆறுன்னு கேட்டா பகவான் தான் என்று அவனுடைய பரத்துவத்தை இப்படி வெளியிடுகிறார். அந்த ஊர் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டார், வயலை பத்தி சொல்றார். அணில்கள் தாவ நெட்டிலைய கருங்கமுகின் செங்காய் வீழ நீழ்பலவின் தாழ்சினையில் நெருங்கு பீன தெட்ட பழம் சிதைந்து மதுச்சொரியும் காழிச்சீராமவின் நகரே சேர்மி நீரே. அணில்கள் தாவான்ற
அணில் தாவறதான். ஒரு கமுகு பாக்கு மரத்தில் அணில்கள் எல்லாம் ஓடுறது. அந்த அணில்கள் ஓடுற பொழுது அந்த அணிலுடைய சஞ்சாரத்தால அந்த பாக்கு மரத்தில் இருந்த காய்கள் எல்லாம் பொத்தனு கீழே விழறதான். பட்டு அப்படியே தொட்டா விழுந்துடாது. அந்த அணில்கள் ஓடுற பொழுது அணில்கள் தாவா நெட்டிலைய கருங்கமிகின் செங்காய் வீழா, அப்படி ஒசரமான பனைமரத்திலேருந்து அந்த பாக்கு மரத்திலேருந்து அந்த காய்கள் எல்லாம் கீழே விழருது. எங்க விழருதுன்னா நீழ்பலவின் தாழ்சினையில் பலாமரம் இருக்கிற இடத்துல அது மேல பொத்தனு விழறதான். அது விழுந்தா என்ன ஆகுன்னு கேட்டா அப்படியே அந்த பலாமரத்தில் இருக்கிற தேனெல்லாம் கீழே நல்ல பழுத்த பலாமரம் அது. அதனால அது விழுந்த உடனே அதுலேருந்து அந்த பலாமரத்திலேருந்து தேன் வந்து அப்படியே கீழே சொரியறதான், அப்படியே பெருகிறதான் பலாமரத்திலேருந்து. அதை வர்ணிக்கிறார். அணில்கள் தாவ நெட்டிலைய கருங்கமுகின் செங்காய் வீழ நீழ்பலவின் தாழ்சினையில் நெருங்கு பீன தெட்ட பழம் சிதைந்து மதுச்சொரியும். தெட்ட பழம்ங்கிறதுக்கு கனிய பழுத்த பழம் என்ன அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த இடத்துல காஞ்சி பிரதிபாதிமங்கல சுவாமி தம்முடைய திவ்யார்த்த தீபிகையில் ஒரு சரித்திரம் காட்டுறார். இந்த தெட்ட பழம்ன்றதுக்கு சரியான அர்த்தம் முதல்ல புரியாதத்தான் இருந்துதான். எம்பெருமானார் யாத்திரையா போற பொழுது இந்த காழிச்சீராம நகரத்திட்ட போனாராம். அப்போ போற பொழுது அப்படி பெருமாளை சேவிக்கணும்னு போயிட்டு இருக்கிற பொழுது அங்கே யாரோ ஒரு மரத்துல ஒரு பையன் பழத்தை எல்லாம் பறிச்சு கீழே போட்டு இருக்கான். கீழே சில பசங்கள் அவன் பறிச்சு போடுற பழத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த கீழே இருக்கிற பையன் மேலே இருக்கிறவனை பார்த்து அடே தெட்டப்பழமா போடுறா தெட்டப்பழமா போடுறா அப்படின்னு சொன்னான். தெட்டப்பழமா போடுன்னு சொன்னான். உடனே இவருக்கு ஆச்சரியமா போச்சான் எம்பெருமானாருக்கு. அவனை பார்த்து கேட்டாரான், அப்பா தெட்டப்பழம்னா என்னப்பா அப்படின்னா, இது தெரியாதா, கனிய பழுத்த பழம் அப்படின்னு. அவன் நல்ல பழுத்த பழம் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இதை கேட்ட அடடா இந்த அர்த்தத்துக்கு நீ என்னோ ஆச்சாரியன் என்ன அவனை கொண்டாடினாராம். ஆழ்வாரும் கூட அந்த திசை சொல்லையும் விடாமல் இந்த இடத்துல என்ன அழகாக அப்படி வைத்திருக்கிறார் என்று அதை கொண்டாடி காஞ்சி சுவாமி இந்த இடத்துல வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார். அதையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். ஆக பாக்கு மரத்தில் அணில்கள் தாவ, அதனால பாக்கு மரத்தினுடைய அந்த காய்கள் கீழே விழ, அது உயரத்திலிருந்து அந்த பலாமரத்தில் விழுந்தபடியினாலே பழுத்த பலாமரங்கள் தேனை சொரிகின்றன என்று அந்த காட்சியை, இயற்கை காட்சியை அப்படியே வர்ணிக்கிறார், அழகாக வர்ணிக்கிறார். அடுத்தபடியாக 9வது பாசுரம். இதிலேயும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை எப்படி காட்டுகிறார். பிறைதங்கு சடையானை வலத்தே வைத்து பிரமனைத்தன் உந்தியிலே தோத்துவித்து கரை தங்கு வேல்தடங்கண் திருவை மார்பில் கலந்தவன் தாளணகிற்பீர். எல்லா தேவதைகளும் எம்பெருமானுடைய திருமேனிக்குள்ள அடக்கம். அதைத்தான் பிறைதங்கு சடையானை வலத்தே வைத்து தன்னுடைய வலது பக்கத்தில் ருத்ரனுக்கும் இடம் கொடுத்துருக்கான். எப்பவும் இருப்பானான்னு கேள்வியெல்லாம் கேட்டு ஆச்சாரியால் என்ன அழகா அர்த்தம் சொல்றா தெரியுமா. எப்பவும் இருக்க மாட்டான், எப்பவோ சில சமயத்தில் ஆபத்து வந்தா சரி இங்க இருந்துக்கோ அப்படின்னு கொடுப்போம். அதுக்கு உதாரணம் எல்லாம் சொல்றார். ஸ்ரீரங்கத்தில் அந்த காலத்தில் ஆச்சாரியால் அத்தனை பேரும் அடையவளஞ்சானுக்கு வெளியில தான் இருப்பா. அடையவளஞ்சானுக்குள்ள கிரகங்களே இருந்திருக்காது அந்த பழைய காலத்தில் அடையவளஞ்சான் மதிலுக்குள்ள. ஆனால் காவேரியில பெரிய வெள்ளம் வந்து கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாளாம், எல்லாரும் பாதுகாப்புக்காக அடையவளஞ்சான் மதிலுக்கு உள்ள வருவாளாம். அந்த அடையவளஞ்சான் வீதியில அவ அங்கங்க ஒரு இடம் வச்சுட்டு இருப்பாளாம். வெள்ளம் வடிஞ்சு கொடுத்தோம்னா மறுபடியும் அடையவளஞ்சானுக்கு வெளியில போயிடுவோம். இதுதான் அவளுடைய வழக்கம். ஆனாலும் பெருமாளை சேவிக்க வர பொழுதோ அப்படி வருகிற பொழுதோ அடையவளஞ்சானுக்குள்ள வர பொழுதோ இது அடியன் தங்கியிருந்த இடம், இது அடியன் தங்கியிருந்த இடம். அவவா எங்க தங்கியிருந்தாலும் அது அடியனுடைய இடம், அடியனுடைய இடம் காட்டுவாளாம். வெள்ளம் வரும்பொழுது தங்கியிருந்த இடத்தை தங்களுடைய இடமாக அவர்கள் காட்டுகிறார்களோ இல்லையோ, அதுபோல பிரளய காலத்தில் எம்பெருமான் பிரம்மாவுக்கு தன்னுடைய திருமேனியில வலது பக்கத்தில் இடம் கொடுத்தான். இது ஆச்சாரியர்கள் இந்த உபகார ஸ்மிருதி என்ன பண்ண, எம்பெருமான் இடம் கொடுத்தானோ இல்லையோ, அதனால இது ருத்ரனுடைய இடம், இது பிரம்மாவனுடைய இடம் என்று எப்பொழுதும் அருளி செய்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் அர்த்தங்கள் காட்டியிருக்கிறார்கள். பிறைதங்கு சடையானை வலத்தே வைத்து பிரமனை தன் உந்தியிலே தோத்துவித்து கரை தங்கு வேல் தடங்கண் திருவை மார்பில் கலந்தவன். அப்படிப்பட்ட வேல், அதாவது பிராட்டிக்கு இடம் கொடுக்கிறான். இந்த அல்ப தேவதைகளுக்கு இடம் கொடுத்தவன் தன்னுடைய பிராட்டிக்கு மார்பிலே இடம் கொடுத்திருக்கிறான் என்று அவனுடைய அந்த பரத்துவத்தை அத்தாலும் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த திவ்ய தேசம் எப்படிப்பட்டது என்றால் கழுநீர் கூடி துறைதங்கு கமலத்து துயின்று கைதை தோடாரும் பொதிசோத்து சுண்ணம் நண்ணி சிறை வண்டு கழிபாடும் வயல் சூழ். அந்த அங்க இருக்கக்கூடிய வண்டுகள் அது என்ன பண்றதுன்னு சொல்றார். அது என்ன பண்றது, தாழை மடல்கள்ல இருக்கிறதா கொஞ்ச நாள். அது என்ன பண்றதுன்னா கழுநீர் கூடி செங்கழி நீர் போல கொஞ்ச நாள் இருக்குமா, பேடையோடு சேர்த்து இருக்குமா. அப்புறம்
தன்னுடைய களைப்பை ஆற்றிக் கொள்வதற்கு கமலத்து என்று செங்கழேறு பூவிலிருந்து தாமரைப்பூக்கு வந்து தங்குமா, கொஞ்ச நாள் அங்க வந்து தூங்குமா. அதற்கப்புறம் கைதைத்தோட தாழைமடலில் பொருந்தி உள்ள பூந்தாதுகள் இருக்க அதை அனுபவிக்கணும்னு கைதைத்தோடாரும் பொதிசோத்து சொன்னன் நன்னி அங்க இருக்கிற திரியக்குகள் வண்டுகள் எல்லாம் கூட எவ்வளவு கழித்து இருக்கின்றன என்று அந்த வண்டுகளுடைய விற்த்தாந்தத்தையும் இந்த பாசுரத்தில் அனுபவித்தார். அவகாசமாகிவிட்டது, சுருக்கமாக சொல்லிவிட்டேன். கடைசி பாசுரத்தை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். தம்முடைய விருது அத்தனையும் இந்த பாசுரத்தில் அவர் தெரிவித்துக் கொள்ளுகிறார். எப்படி சொல்றார்? செங்கமலத்து அயனநய மறையோர் காழிச்சீராம விண்ணகரன் செங்கண்மாலை அங்கமலத் தடவயல் சூழ் ஆலிநாடன் அருள்மாரி அரட்டமுக்கி அடையாரிசீயம் கொங்குமலர் குழலியர்வேள் மங்கவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுகத் தமிழ் மாலை பத்தும் வல்லார் தடங்கடல் சூழுலகுக்கு தலைவர் தாமே. இந்த 10 பாட்டை கேட்கிறவாளுக்கு நிச்சயமா என்னன்னா தடங்கடல் சூழுலகுக்கு தலைவர், இந்த உலகத்துக்கே தலைவர் ஆயிடுவா. இந்த 10 பாட்டை சொல்றவா, கேட்கிறவா, சொல்றவா எல்லாரும் அப்படின்னு சொல்ற பொழுது அந்த எம்பெருமான் அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? காழிச்சீராமன் நகரத்தில் இருக்கிறவாள்லாம் செங்கமல தயனன யமரையோர். காழிச்சீராமன் நகரத்தில் இருக்கிறவங்க பிரம்மாவை போலேன்ற, பிரம்மாவை போலேன்னா பல அர்த்தங்கள் சொல்லலாம். எப்பொழுதும் பிரம்மாவை போல வேதம் சொல்லிட்டு இருப்பா. பிரம்மா அளவுக்கு பெருமை பெற்றவர்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும் முக்கியமா, என்னன்னா பிரம்மாவுக்கு மட்டுமே உண்டான ஒரு பெருமை மற்றவாளுக்கு கிடையாது. என்ன பெருமை என்னால் மற்ற அத்தனை தேவதைகளும் பிரம்மாவுக்கு கீழ்பட்டவர்கள் இல்லையா? ருத்ரனே பிரம்மாவால படைக்கப்பட்டவன் தானே. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அதனால ருத்ரன் முதல் கொண்டு அத்தனை பேரும் பிரம்மாவுக்கு கீழ்பட்டவர்கள். அதனால பிரம்மாவாலே வணங்கத்தக்கவன் ஒருத்தன் உண்டுன்னு சொன்னா அது யாருன்னா பகவான் ஒருத்தன் தான். அதனால பிரம்மா எப்படிப்பட்டவன் கேட்டா பகவான் ஒருத்தன் மட்டுமே வணங்குபவன். அனன்யார் கஜேஷத்துவம் மற்றவாளுக்கு இருக்கோ இல்லையோ பிரம்மாவுக்கு கண்டிப்பா உண்டு. பிரம்மா வேற யாரையும், ஏன்னா மற்ற அத்தனை தேவதை இந்த லோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தான் பிரமம் ஏற்பட்டு யார் யாரையோ போய் சேவிக்கிறார். அதானே இப்போ அந்த ஞான சமுத்திரக்கும் வந்து சேர்ந்தது. அவர் உணரட்டோன்னே சொல்றாரோ என்னமோ. பிரம்மா எப்படிப்பட்டவன்? பகவானை தவிர வேற ஒருத்தரையும் வணங்க மாட்டான். ஏன்னா பிரம்மாவுக்கு மேல்பட்டவன் பகவான் ஒருத்தன் தான். ஆனால் இங்க காழிச்சீராமன் நகரத்தில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எப்படிப்பட்டவர்கள்னா பிரம்மாவை போல பகவானை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டான். ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் பிரம்மா என்ன பண்றான்? வணங்குறது கூட எதுக்கு? மறுபடியும் இந்த உலகத்தை படைக்கணும்ன்ற அந்த ஏதோ அல்ப பலனுக்காக. ஆனால் காழிச்சீராமன் நகரத்தில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்ல, அவர்களுக்கு உபாயம் மட்டும், அதாவது உபேயமும் எம்பெருமான், பலமும் எம்பெருமானை தவிர வேறொன்றை அவர்கள் அபேட்சிக்க மாட்டார்கள். அது பிரம்மாவை காட்டிலும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உண்டான சிறப்பு. அது விஷயம் இல்லை. இங்க என்ன சொல்றார்? செங்கமலத்து அயன் அனயமனையோர். எப்படி நாராயணனை தவிர வேறொருவரை வணங்காதவனோ பிரம்மா, அதுபோல இங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று அத்தையும் குறிப்பாலே அந்த ஞானசமுதருக்கு உணர்த்துகிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட விண்ணகரின் செங்கண்மால் என்ன இந்த எம்பெருமானை சொன்னவரார் என்று சொன்னால் அங்கமல தடவயல் சூழ் ஆலிநாடன், முதல் திருவாலி நாட்டுக்கு தலைவர் சொன்னார். அருள்மாரி, தன்னுடைய அடியவர்களுக்கு அப்படியே என்ன எப்படிப்பட்டவர்? கருணையே வடிவெடுத்தவர், அப்படியே கருணையை பொழியக்கூடியவர் அருள்மாரி. திருமங்கை ஆழ்வார் தம்மை சொல்லிக் கொடுக்கிறார். அருள்மாரி அரட்டமுக்கி. ஆனால் தன்னிடத்துல யார் விரோதம் பாராட்டுறாளோ அவளையெல்லாம் அடைக்கிடுவார். அரட்டமுக்கி, அரட்டுகின்றவர்களை அமுக்குகிறவர். வேண் டம்பம் பண்ணினா அவளை அடைக்கிடுவர். தான் அடைக்கினாரே இப்போ. அதனால்தான் இது சொல்றாரு. அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் ரிஷியம். தன்னிடத்துல வந்து சேராதவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் சிங்கம் போன்றவர்னு தம்மை பெருமையை சொல்லிக் கொடுக்கிறார். ஞானசமுந்தர் உணரட்டன்னே சொல்றாருன்னே சொல்லலாம். அதுக்கு மேல கொங்குமலர் குழலியர்வேள் மங்கைவேந்தன், நல்ல பெண்களுக்கு தலைவர், திருமங்கை நாட்டுக்கு தலைவர் என்று அச்சு சொல்றோம். கொற்றவேல். உடனே இவர் இவ்வளவெல்லாம் சொன்ன உடனே அந்த ஞானசமுந்தரே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாராம்? உமக்கு அத்தனை பெருமையும் தகும் 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 அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தம்முடைய கையில் இருந்த வேலை எடுத்து அவரிடத்துல கொடுத்துட்டாராம். ஞானசமுந்தரர் தம்முடைய கையில வைத்துக் கொண்டிருந்த வேலை திருமங்கை ஆழ்வார் இடத்துல கொடுத்து விட்டாராம். அதனால்தான் இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வார் வேலோடு எழுந்தருளிருக்கிறார். அனைத்த வேலும் இன்னும் எழுந்தருளிருக்கிறார். அதுக்கு இதுதான் காரணம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அது இந்த பாசுரத்துல கொற்றவேல் பரகாலன் என்ற இந்த வென்று அவரிடத்திலிருந்து கைப்பற்றின அந்த வேலையும் இந்த இடத்திலே அடையாளமாக சொல்லுகிறார். கொற்றவேல் பரகாலன். பரகாலன்னால் எதிரிகளுக்கு யமன் போன்றவன். கலியன். கலியன் என்னால் மிடுக்கை உடையவர், நல்ல வலிமை உடையவர். எல்லாம் இவர் இப்பத்தான் நிரூபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கலியன் சொன்ன சங்கமுகத் தமிழ் மாலை. இதெல்லாம் அப்படியே எப்படிப்பட்ட மாலை?
சங்கமுகத்தமிழ் மாலைன்னா சங்கம் சங்கமாக கூட்டம் கூட்டமாக இதை அனுபவிக்க வேண்டிய தமிழ் மாலை என்று. அதனால்தான் இப்போ நாம கூட்டம் கூட்டமா அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்ட 10 பாட்டை வல்லவர்கள் என்ன பண்ணலாம்னா தடங்கடல் சூழுலகுக்கு தலைவர் என்று பலன் சொல்லி தலை கட்டினார். இந்த பாட்டுடைய இந்த பாசுரத்தின் வியாக்கியானத்தில் ஒரு ஐதீகம் என்னன்னா, இன்னும் இவ்வளவு பெருமை சொல்லிக் கொள்கிறாரே சொல்லலாமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. அதுக்கு என்ன பதில்னு கேட்டா, அதுவும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே விளைந்த பலன், அதனால சொல்லிட்டு தப்பு இல்லைன்னு. அதுதான் விஷயம். அதைத்தான் ஐதீகத்தில் காட்டியிருக்க. ஆழ்வார்களுக்கு என்ன பெருமை, தங்களை தாங்களே கொண்டாடிட்டான். கொண்டாடினா என்னன்னு கொண்டாடிட்டான், இவ்வளவு பெருமையும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே விளைந்தது என்று நினைக்கிற பொழுதோ அப்படிப்பட்ட பெருமையும் சொல்லிக் கொள்வதிலே எந்த தவறும் இல்லை என்கிறபடியினாலேதான் அந்த காழிச்சீராம விண்ணகரின் செங்கண்மாலனுடைய அருளாலே திருமங்கை ஆழ்வாருக்கு விளைந்த பெருமை எதுன்னு கேட்டார். இது ஆலிநாடன், அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார்சியம் என்று இத்தனை பெருமைகளையும் அவர் சொல்லிக் கொண்டது எம்பெருமானுடைய பெருமையை சொன்னதான் என்று இப்படியாக இதற்கு பலன் சொல்லி தலை கட்டியிருக்கிறார்கள். இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக சொல்றதுன்றது முடியவே முடியாது. என்ன காரணம்னு கேட்டா, 4 கவியும் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் இது. எனக்கு ஆரம்பத்தில் சொன்னா போல ஆசு கவி, மதுர கவி, விஸ்தார கவி, சித்திர கவி என்கிற 4 விதமான கவிகளுக்கும் இலக்கணமாய் திகழக்கூடிய ஒரு 10 பாசுரங்கள். இன்னும் சொல்ல போனால் திருமங்கை ஆழ்வாருடைய அத்தனை பதிகங்களுமே இந்த 4 கவிக்கும் இலக்கணமாகத்தான் திகழ்கிறது. இருந்தாலும் இதில் விசேஷமாக தெரிகிறது என்று ஏதோ அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டின வகையிலே சில விஷயங்களை தெரிவித்தேன். இப்படி தெரிவிக்கிறதுக்கு கூட அடியனுக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதிபடி எழுந்தருளிருக்கின்ற ஏதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய ஒரு கட்டாட்சத்தாலே, அவருடைய திருவடி பலத்தாலே தான் அடியனுக்கு இதையெல்லாம் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிட்டியது. அதனால அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு அடியன் பல்லாண்டு பாடி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கமலாகுஜகஸ்தூரி கர்தமாங்கித பக்ஷதே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணீ மூலதாம்னே சடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கைலிவரிணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் மனோஜ்ஞ பரயோகீந்திர மானசாம் போஜபானவே யதுசைல நிவாசாய யதிராஜாய மங்களம் சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமிர்பிதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம் லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சோனவே संसारभोगी संदष्ट जीव जीवातवे नमः श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्य श्रीर्नित्यमंगलम श्रीमत् सुंदरजामातृमुनिपादाब्जवासिने अण्णङ्करार्यवर्याय नित्य श्रीर्नित्यमंगलम பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே